மொத்தம் எவ்வளவு பேர் சார் உங்களுக்கு அசோசியேஷன்ல? அசோசியேஷன்ஸ்ல வந்து ஒரு 300 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க சார். 550. இது வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல வந்து 300 பேர் இருக்காங்க. வர்றது வந்து ஒரு 50 பேர் வராங்க. ஜிஎஸ்டி 9க்கு 90 பேர் வந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்போ விடுவாங்க, அதிகமாக வருவாங்க. நம்ம வளமையா சப்ஜெக்டை கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கணும், அது வேற இருக்குல்ல. ஏதோ கமிட்மெண்ட் இல்லாம இருக்கணும். நான் இந்த மீட்டிங் இருந்ததுன்னா என் கிளையண்ட் யாரையும் வர சொல்ல மாட்டேன். அப்படி வந்தாலும் என் ஒய்ஃப் பார்த்துருவாங்க. நான் வெளியே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்றேன் சார். எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஐ வுட் லைக் டு வார்ம் வெல்கம் பொன்னந்தார். தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்க உறுப்பினர் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். இந்திய வெபினாரில் கலந்துக்க வந்திருக்கும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், எக்ஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர், வைஸ் செக்ரட்டரி, ஆபீஸ் பேரர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஜே முரளி சார் வந்திருக்காங்க. அவங்க வார்ம் வெல்கம் முரளி சார். ரொம்ப நன்றி சார், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இதுவரை நம்ம கிட்டத்தட்ட வந்து 11 வெபினார் மீட்டிங் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது 12வது வெபினார் மீட்டிங். இதில் வந்து பார்க்கும்போது வந்து நம்ம சார் இன்னைக்கு கொடுக்க போகிறது டைம் ஆஃப் சப்ளை. பொதுவாக நம்ம வந்து செக்ஷன் 7ல் வந்து லெவி ஆஃப் சப்ளை வந்து சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். ஷெட்யூலில் 1 என்ன வருது, 2ல் என்ன வருது, 3ல் என்ன வருதுன்னு பார்த்தோம். 1ன்றது டீம்டு சப்ளை, 3ன்றது நோ சப்ளை. இதை பார்த்த பிறகு அது மிக்சர் சப்ளைவா காம்போசிட் சப்ளைவா நம்ம செக் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் செக்ஷனில் வந்து லெவி ஆஃப் சப்ளை கவர் பண்ண அப்புறம் என்னைக்கு நான் வந்து டேக்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்குற செக்ஷன் தான் 12 and 13 and 14. அதனால தயவு செஞ்சு ஒரு முக்கியமான செக்ஷன், என்னைக்கு இந்த டேக்ஸ் வந்து போடணும், டைம் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்க்குறது 12, 13, 14. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நம்மளுடைய சீனியர் அண்ட் ஸ்டார் ஸ்பீக்கர் மிஸ்டர் முரளி சார் வந்து வந்திருக்காங்க. இதை பயன்பெற்று நம்மளுடைய கல்வியை மேன்மைப்படுத்திக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ சாரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மிஸ்டர் சுதாகர் வந்து அங்கே சொல்லுவார். ஓவர் டு சுதாகர், ப்ளீஸ். Good afternoon, friends. I hope you are all fine from Corona. This is my privilege to introduce our guest of speaker today, CA J. Murali sir. சாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து சாரை தெரியும். இன்னைக்கு தான் ப்ரொஃபைல் பார்க்குறேன். இட் வாஸ் குவைட் அமேசிங். ஒரு 2-3 பேஜுக்கு போகுது. I'll try my best. சார் பார்த்தீங்கன்னா is a fellow member of Institute of Chartered Accountants of India. He is in practice for past 31 years. He is having office in KK Nagar, Chennai. He is practicing tax-related matters and specialized in indirect tax. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்மார்க்கு இன்டைரக்ட் டேக்ஸ்க்குன்னா சென்னையில் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார். எப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்னாலையும் முரளி சாரை கொடுங்க தான் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் சார் பார்த்தீங்கன்னா இஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் லைலா காலேஜ் டிசிப்ளின் ஆஃப் காமர்ஸ், டிட் இஸ் மாஸ்டர் இன் காமர்ஸ் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. He has also done MBA from Periyar University. Also a associate member of Institute of Chartered Accountants of India. நம்மளுக்குலாம் ஒரு டிகிரி வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. சார் எப்படி படிச்சு இவ்வளோ டிகிரி வாங்கினான்னு தெரியல. He is an expert committee member of Hindustan Chamber of Commerce for past 15 years. Great sir. Now chairman of Indirect Tax Committee for the year 2019-20 of Hindustan Chamber of Commerce. He is a co-chairman of GST Committee of Andhra Chamber of Commerce for past 10 years. Was co-opted member for Indirect Tax Committee of SARC of ICI for the year 2008 and 9. He is a president for Association of Chartered Accountants Chennai for the year 2018 and 19. He is a member of study group formed by ICI for TN VAT and TN VAT audit. He is a founder member of the Chamber of Indirect Tax Professional, and he is the last president of the organization. He is the first president of the International Chamber of Indirect Tax Professional in the year 2013-14. இதில் நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் மெம்பராக இருக்காங்க. Thanks for opportunity given by the board. He is addressed many forums of indirect tax. He is a faculty of indirect tax for Continuous Professional Education Committee of ICA of New Delhi. He is a great GST trainee recognized by ICA. He has addressed meeting in all the 3 professional bodies like CA, CMA and ACS. He is a visiting faculty in the Staff Training Institute of the Commercial Tax Department of Government of Tamil Nadu. He is also authored the book Handbook of TN VAT Audit for the Professionals. Dear friends, நம்ம TN VAT ஆடிட் வரும்போது பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு நம்ம ஒரு ஃபார்மெட் ஒன்று யூஸ் பண்ணோம்.
அந்த ஃபார்மேட் வந்து அதுக்கு சொந்தக்காரர் இவர் தான், சார் தான். சார் அந்த ஃபார்மேட்டை தவிர வேற எந்த ஃபார்மேட்டையும் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஃபார்மேட் தான் இங்க சென்னை டு கன்னியாகுமரி நீ எந்த சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தாலும் ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருந்தது. தேங்க்யூ சார். வித் திஸ் ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் டு மைக் டு மிஸ்டர் சம்சுதீன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுதாகர்ஜி. தேங்க்யூ சார். ஓவர் டு மிஸ்டர் முரளி சார். வார்ம் வெல்கம் சார். நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹோஸ்ட் நான் கொடுத்துறேன் சார். எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் சார். நான் தமிழ்லயும் பேசலாமா? தமிழ்ல பேசினா நல்லா இருக்கும் சார். சரி. நான் பட் அந்த இது படிக்கும்போது இங்கிலீஷ் அதெல்லாம் ஓகே சார். எங்களுக்கு புரியுற மாதிரி ஏத்துவீங்க சார். இல்ல நான் கொடுத்துட்டேன். நம்மளுடைய கான்செப்டே எப்படின்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறது தான் கான்செப்ட். ஐ வில் கிவ் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அவர் என்ன சொன்னார், அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுக்கு வந்து ஒரு பிரசிடென்ட்டாக இருந்தாருன்னு. அதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ராஜஸ்தானிஸ், மார்வாடிஸ். அவங்களுக்கு நான் ஒரு வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போது இந்த கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நான் வந்து அவங்களுக்கு ஒரு 15 வருஷம் கமிட்டி மெம்பராக இருந்தேன். ஒரு தூரம் அதாவது எப்படின்னா, நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணால் வேற யாரும் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஒரு தூரம் என்ன பண்ணாங்க, திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சுட்டாங்க. 9 சீட்டு 11 பேர் நிற்கிறோம். நான் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர், நான் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிடுவேன். ஏன்னா ஹிந்தி தெரியாது. அங்கே வரவங்கெல்லாம் எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 3-4 பேரை கூப்பிட்டேன். ஏன்னா 0 ஓட்டு வாங்கினா அசிங்கமாக இருக்குமே, 4 ஓட்டு போட்டு எனக்கு 4 ஓட்டு வந்தது. அதில் என்ன, அங்கே ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு. அங்கே 10 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் யூ ஹேவ் டு நம்பர் 1 2 3 4ன்னு கொடுக்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸில் வரும். டு மை சர்ப்ரைஸ் என் பேர் தான் முதல்ல சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எலெக்டட். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா மார்வாடி அசோசியேஷனில் ஒரு தமிழை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானுன்ட்டு. அதில் பியூட்டி என்னென்னா, எனக்கு ஹிந்தி கூட தெரியாது. நான் போனால் எல்லாரும் வணக்கம்னு என்கிட்ட பேசுவாங்க. ஸோ த லாங்குவேஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியன், த கான்செப்ட் இஸ் அ கிரைட்டீரியன். நம்ம எது பண்ணாலும் நம்ம நல்லா பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ சம்சுதீன்லாம் கேட்டால் ஃபோன் பண்ணால் நான் ஒரே நம்ம ரிங்கில் எடுப்பேன் எல்லார் ஃபோனையும். ஏன்னா அஸ் அ ப்ரொஃபஷ்னல் யூ ஷுட் டேக் ஃபோன். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஃபோன் எடுத்தால் டைம் வேஸ்ட்டுன்னு. அது தப்பே கிடையாது. நான் அன்றைக்கி சம்சுதீன் ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லி அப்புறமா அடுத்த நாள் பேசினார். நான் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் மீட்டிங்கில் இருந்தேன் சார், நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. பட் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஃபோன் அட்டன் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அது வேஸ்ட் ஆஃப் டைமே இல்லை. அந்த சைடில் இருக்கிறவருக்கு என்ன ப்ராப்ளமோ என்ன அர்ஜென்சியோ நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு நம்ம அப்படி சொல்லிடலாம். அப்படி சொல்ல சொல்ல ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து 88ல் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். இப்போ வந்து 2020, 32 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 33வது வருஷம். 33 வருஷம் முடிஞ்சது பெரிய விஷயம் இல்லை. கழுதை கூட வயசாயிடும். ஆனால் அது எப்படி இருக்கோங்கிறது தான் கிரைட்டீரியன். நம்ம வந்து இப்போ 4 பேர் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும். நான் வந்து ஆஸ் அ பாலிசி, யார் என்கிட்ட டவுட்டு கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆள் தெரியாட்டு கூட நான் ஆள் தெரியாமல் கூட பதில் சொல்லுவேன். பட் சில விஷயங்கள் மட்டும் நான் பதில் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் யூ லவ் டு see the record and give the opinion. If you are not seeing the record and gives opinion, general opinion கொடுத்தா நாளைக்கு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. Why I am saying this is, இப்போ ஒரு பில் ட்ரேடருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துட்டீங்க. அவன் மாட்டினா நீங்களும் மாட்டுவீங்க. அவன் உள்ள போனா நீங்களும் உள்ள போகணும். நீங்க யார் பண்ணி கொடுத்தாங்களோ, கரெக்டா? அதனால ஃப்ரம் த டே ஒன் நான் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து அப்போல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்னா தட் இஸ் ஹாட் கேஷ். நான் வந்து 88ல் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த பொழுது எங்கிட்ட ஒரு வாரத்துக்கு நான் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன்னா, குறைந்தபட்சம் ஒரு 15 பண்ணுவேன். நான் அந்த காலத்திலே 750 ரூபா ஃபீஸ் வாங்குவேன். 15 பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வயசு? 88ல் எனக்கு 22 வயசு. 22 வயசுல ஒரு வாரத்துக்கு நான் இவ்வளோ அசஸ்மெண்ட், இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். அது காரணம் என்னன்னா, இந்த கிளைண்ட்டை கொடுத்தவொடனே நான் அவன் இடத்துக்கு போய் பார்த்துருவேன். எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பேப்பர் திருப்பி கொடுத்துருவேன். நான் தொடமாட்டேன். அந்த ஃபீஸ் வர வேண்டான்னு விட்டுருவேன். அந்த ஃபீஸ் நமக்கு வந்தால் நம்மளை பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, அதனால் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே என்னை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட்டோட தான் போவேன்.
நான் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னா இந்த டயத்துக்கு வரேன்னா அந்த டயத்துல இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய ரெய்டு கேஸ் ஒன்று இன்கம் டேக்ஸ்ல. சரி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நான் போனேன். நான் போய் ஐ அப்பியர்ட் பிஃபோர் தி அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் என்ன பண்ணுவார், நான் போய் ரெக்கார்டை கொடுத்த உடனே எழுதுவார், இதெல்லாம் கொண்டு வா அடுத்த தரம் அப்படிம்பார். எத்தனை மணிக்கு வரணும் சார்? நீ ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு காத்தால 10 மணிக்கு வாங்க. நான் 10 மணிக்கு வர முடியாது சார், நீங்க இருக்கிறது தாம்பரம், நான் கேகே நகர்ல இருந்து வரணும், 10 மணிக்கு வர முடியாது. ஐ வில் கம் அட் 3 o'clock அப்படிமே. சரின்றுவார். நான் 3 o'clock போய் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் கரெக்டா. அட்ஜாயின்மெண்ட்டே வாங்கல. ஒரு நாள் அவர் கேட்டாரு, சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? ஏன்னா இப்படி செய்யறியே அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, the time. அந்த கேஸ் you won't believe, I have not given any money to the officer. First year whatever I have declared accepted by the income tax department and dropped. ப்ரொபோசலே போடல. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இப்போ தேர்ட் இயர் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே டைம் ஆஃப் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் time of supply and service is very very important. Above all, what I want to stress is, இப்போ நான் இப்போ ஒரு கிளைண்ட் எங்கிட்ட கவுண்டர்ல வாங்குறாரு. அவர் எங்கிட்ட ஒரு செல்போன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட அட்ரஸ் எங்கிட்ட இருந்ததுன்னா the place of supply will differ. அவர் பாண்டிச்சேரியில இருந்து வராருன்னு நான் பாண்டிச்சேரி அட்ரஸை போட்டா it becomes IGST. If I don't have the address, it is only counter sales, CGST, SGST. நம்ம இதுலலாம் வெரி கிளியரா இருக்கணும். இதுலலாம் டவுட்டே வரக்கூடாது. நம்ம எது பேசினாலும் கான்கிரீட்டா பேசணும், பொறுமையா இருக்கணும். We should allow the other person to listen and we should listen to them. Then we will have to take decision. So நான் இப்ப என்னுடைய ஸ்லைடுக்கு போறேன். ஹோஸ்ட் டிசேபிள்டுன்னு போடுறாங்களா? இருங்க ஒரே ஒரு நிமிஷம். Samsudin I know him when he was with Rifai. Rifai ஆபீஸ்ல அவர் இருக்கும்போது என்னோட மீட்டிங்க்குலாம் வருவாரு. அப்போ என்கிட்ட சொல்லுவாரு, சார் நீங்க பேசினா நான் வந்துடுவேன் சார்னாரு. ஒரு மீட்டிங்ல என்ன பார்த்தாரு, சார் நான் ஒரு இடத்துல செக்ரட்டரியா இருக்கேன், என்னோட மீட்டிங்க்கு வரணும்னாரு. நான் அப்பவே சொன்னேன், நீங்க என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் சார் அப்படின்னு. நான் டேட்டே சொல்லல, நீங்க எப்போ கூப்பிட்டாலும் ஐ வில் கம், ஐ வில் ஜாயின் யூ அப்படின்னு. அது என்ன காரணம்னா த ரிலேஷன்ஷிப், டைம். அவர் அன்னைக்கு கேட்ட உடனே நான் சொன்னேன், அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. அவர் செக்ரட்டரியா இருக்கிறதுனால ஐ வில் டெஃபினெட்லி. இப்போ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லுவேன். இந்த அசோக் பாத்ரான்னு ஒருத்தர் இருக்கார். அசோக் பாத்ரான்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கார். அவர் யாருன்னா ஜிஎஸ்டிக்கு ஆத்தர். அவரோட புக்கு 5000 ரூபா. நான் எப்போ கூப்பிட்டாலும் சென்னைக்கு வருவார். அவர் வர்றது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல மட்டும்தான் வருவார், ஃப்ளைட்ல. அதே போல அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் இருக்கணும். நான் வந்தேன்னா என் கூட கார்ல வந்துடுவார். நான் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை கூப்பிடுவேன். ஸோ எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். when you are proper, the others will also respect it. Is the transaction a supply under GST? ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம், சப்ளையா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சப்ளை ஆர் சர்வீஸ், நம்ம அது தெரிஞ்சுட்டோம்னா தான் அடுத்தது வரணும். தென் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் இட் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட். அப்போதான் வாட் இஸ் த டைம் சப்ளைன்னு. நம்ம இன்வாய்ஸை பார்த்தோம்னா the invoice of the GST portal, அதுல டைம் ஆஃப் சப்ளை இருக்கு அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கு. நம்ம யாரும் ஃபில்அப் பண்றது இல்லை. அதை ஃபில்அப் பண்ணினோம்னாலே பாதி ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிடும். ஸோ the டைம் ஆஃப் சப்ளை எப்படி வருதுங்கிறத நம்மளுடைய இதுல பார்த்துருவோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சப்ளை? வேல்யூ ஆஃப் சப்ளை when there is no relationship between the supplier and recipient. The value of supply is the price at which the goods are changed. So the renter relationship இல்லாத போது என்ன ரேட்டோ அதுதான். இப்போ liability எப்படி வருது? Liability is a GST tax to be paid.
அது வந்து இட் வில் டிசைட் ஆன் யுவர் டைம் ஆஃப் சப்ளை, யுவர் பிளேஸ் ஆஃப் சப்ளை, தென் யுவர் வேல்யூ ஆஃப் சப்ளை. இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த மூணுமே வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் த இம்பார்ட்டன்ட் அண்ட் த ஹார்ட் மாதிரி ஆஃப் ஜிஎஸ்டி. நம்ம இதுல வந்து நம்ம ஆரம்பத்தை முதல்ல விட்டுறோம். வி கோ இன் டு அசஸ்மெண்ட் ஸ்டேஜ். அசஸ்மெண்ட் ஸ்டேஜில் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நம்ம முதல்லயே பார்த்துட்டோம்னா ப்ராப்ளமே இருக்காது. தென் த ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன, ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன மீட்டிங் கூப்பிட்டதுனால நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சம்சுதீன் எனக்கு திட்டுவார், இதால கூப்பிட்டுட்டு இவர் பாரு இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாருன்னு. Forward charge is the charge that is tax levied on the supply. Reverse charge is a charge where the recipient of the goods will have to pay tax on behalf of supplier and take input tax credit. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ரிவர்ஸ் சார்ஜ்னா அந்த மாசமே எடுத்துக்கலாமாங்கிறாங்க. அந்த மாசமே எடுக்கக்கூடாது. Act says when you make the payment this month, you can take the credit next month. அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் பேமெண்ட் நடக்கும். அப்போ இந்த மாசம் நம்ம வந்து 3Bல ரிவர்ஸ் சார்ஜை காமிச்சிட்டோம்னா அடுத்த மாசத்துல எடுத்துக்கலாம். இதை நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஃபெலோ ப்ராக்டிஷனரே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சர்வரே அலோவ் பண்ணுது சார், இவர் யாரு சார் அப்படிம்பாங்க. ஆக்ட் சேஸ் லைக் திஸ். The officer may question on later date. அப்ப நீங்க ஆக்ட் தான் சர்வர் அலோவ் பண்ணுது சார்னு சொல்ல முடியாது. The time of supply will be stressed on the date of issue of invoice. Date of issue of invoice na இன்னைக்கு டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க 4/9. நான் வந்து இன்னைக்கும் இன்வாய்ஸ் கொடுக்கலாம், இன்னிலேருந்து 30 days-குள்ளேயும் இன்வாய்ஸ் கொடுக்கலாம். So the invoice date is a criterion number 1. Number 2, the last date to issue invoice with respect to the supply. Number 3, if the value, the date on which supplier received payment, or if the value received is more than 1,000, then the date of invoice for the excess. So earlier of this will be the time of supply. For example, நான் ஷம்சுதீன் சாருக்கு ஒரு புக் ஒரு இது கொடுக்குறேன். இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சங்கு. இதை நான் வந்து சம்சுதீன் சாருக்கு விற்கிறேன். நான் வந்து இதுக்கு ஒரு 10 ரூபாய் விலை சொல்றேன், அவருக்கு கொடுத்துடுறேன். ஆனா நான் இன்வாய்ஸ் போடல, பொருளை கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்றாரு, எனக்கு 10 ரூபாய் கொடுத்துடுறாரு இன்னைக்கு டேட்ல. இன்னைக்கு டேட்ல கொடுத்த உடனே நான் நாளைக்கு இன்வாய்ஸ் போடுறேன். அப்போ the material was removed from my godown on 4th and Mr. Shamsuddin paid the money on 4th. I have raised the invoice on 5th. அப்போ அவர் அட்வான்ஸா பணம் கொடுத்த மாதிரி ஆயிடுது. இப்போ டைம் ஆஃப் சப்ளை இஸ் the time at which he has paid me the money, or the time at which I have removed the goods from my godown, whichever is earlier. ஸோ ரொம்ப ஈஸி இது. whichever is earlierங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டைம் தெரிஞ்சதுன்னா whichever is earlier. எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னைக்கு புக்ல என்ட்ரி போடுறீங்களோ அதுதான். இப்போ பேமெண்ட் வந்துருச்சு, இந்த ஷம்சுதீன் வந்து எனக்கு பேங்க்ல கொடுத்துட்டார் பேமெண்ட். என் பேங்க் அக்கௌண்ட்ல 4th அன்னைக்கு ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா 4th தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ த டைம் ஆஃப் சப்ளை வில் டிசைட் the rate of tax. Is it correct or not? Time of supply will result in the rate of tax. For example, இன்னைக்கு நைட் 12 மணிக்கு இந்த சங்கோட விலையை ஏற்றி போடுறாங்க ரேட்டு. இது வந்து 12% இருக்குன்னு வச்சுப்போம். இன்னைக்கு நைட்டு 18% ஆயிடுது. இந்த நைட்டு 12:01க்கு 18%. நான் சம்சுதீன் சார்கிட்ட இன்னைக்கு காத்தால டெலிவரி கொடுத்துட்டு பணமும் வாங்கிட்டேன். அப்போ the earlier will be the time. அப்போ நான் அதாவது இந்த சப்ளையும் கொடுத்துட்டேன், பணமும் வாங்கிட்டேன், இன்வாய்ஸ் மட்டும்தான் லேட்டாக போடுறேன். அப்போ என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும்? 12% ஆகும்.
இதுக்கு 12% தான். அதாவது எப்படி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த டைம் வந்து இந்த ரேட்டு மாறும் பொழுதுதான் இந்த டைம் ஆஃப் சப்ளை வில் பி வைட்டல். அது எப்படின்னு கேட்டுக்கோங்க. எனி டூ ஈவெண்ட் வெதர் ப்ரீசீடென்ட் ஆர் ஆன்டிசீடென்ட். ப்ரீசீடென்ட்னா என்ன? இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 2 ஈவெண்ட், கூட்ஸ் கொடுத்துட்டோம், பணம் வாங்கிட்டோம், இன்வாய்ஸ் மட்டும்தான் போடல. கம்ப்ளீஷன் வந்து இன்வாய்ஸ் போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ நாளைக்கு நான் இன்வாய்ஸ் போட்டால் கூட 12% தான் போடணும் இந்த கேஸில். ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை போட்டால் இன்னைக்கு டேட்டில் போடணும், பேமெண்ட் இன்னைக்கு டேட்டில் கொடுத்துட்டாரு சம்சுதீன், அதனால இன்னைக்கு டேட்டில் கணக்கு வந்துடும். இந்த டைம் ஆஃப் சப்ளை வந்து எப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஆன் தி பட்ஜெட் டே. பட்ஜெட் டே அன்னைக்கு நைட்டு திடீர்னு ரேட் ஏற்றிடுவான், அதை இறக்கிடுவான். இதே எக்ஸாம்பிளுக்கு சம்சுதீனுக்கு நான் அது கொடுத்துட்டேன் 4ஆம் தேதி அன்னைக்கு. 4ஆம் தேதி நைட்டு வந்து பட்ஜெட்ல இந்த சங்கோட இது ரேட் ஆஃப் டாக்ஸ் 5% ஆக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 12 கொடுத்துருக்கேன், 5 ஆக்கிட்டாங்கன்னா I am going to raise invoice only on tomorrow, but completion was done today. அப்போ என்ன ரேட்டு போடுவோம்? He has given money, he has taken good. என் புக்கில் வந்து இன்னைக்கு டேட்ல பணம் வந்துருச்சு, நான் என்ட்ரியும் போட்டேன். பணத்துக்கு என்ட்ரி போட்டேன்னா இந்த பணம் என்ட்ரி போட்டதோ இந்த கூட்ஸ் கொடுத்ததோ whichever is earlier will be applicable. So the time of supply will decide the rate of tax and the point of supply. Very important. நம்ம எப்பவுமே இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த டைம் பிளேஸ். அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் புரண்டு புரண்டு படுத்தாலும் புரியவே. ஸோ டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்ல என்னைக்கு வருது? மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் when at the time of renewal of the goods from the godown. மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மூவ்மெண்ட்டே இல்லாம இருக்குமா? மூவ்மெண்ட் இல்லாம இருக்கவே இருக்காது நார்மலா. எப்போ மூவ்மெண்ட் இல்லாம இருக்கும்? அவர் வந்து என் இடத்துல இருந்து எடுத்துன்னு போனாதான் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ when I am removing the goods from my godown, that is the time of supply. And when the payment is made, if it is paid in advance, then it will decide the rate of tax. No movement of goods at the time of delivery. அது நோ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்னா என்ன? கவுண்டர்ல போய் வாங்குறது. இப்போ நீங்க டேலி வந்து சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லர் மேட் சாஃப்ட்வேர் டேலி. அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? யூ கோ அண்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் த கவுண்டர் ஆஃப் தி ஷாப். அப்போ எப்போ டெலிவரி ஆகுது? உங்களுக்கு அந்த டேலியை கொடுக்குறான், பில் கொடுக்குறான், பணம் கொடுக்குறீங்க, அப்போதான் டெலிவரி. ஸோ அவன் வந்து அவன் கோடவுன்லேருந்து எடுத்தது கணக்கில் வராது. அந்த when there is no movement of goods at the time of delivery will be the time of the time to be noted. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் சப்ளை. வாட் இஸ் கண்டினியூஸ் சப்ளை? உங்க அசோசியேஷனே எடுத்துக்கோங்க. உங்க அசோசியேஷன்ல 550 மெம்பர் இருக்கான்னு சொன்னார் சுதாகர் சார். 550 மெம்பருக்கும் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்க வந்து வாரத்துக்கு 2 மீட்டிங் போடுறீங்க, அதே மாதிரி மாதத்துக்கு 8 மீட்டிங் வந்துடும். 8 or 9 மீட்டிங் வரும்னு வச்சுங்களேன். எங்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, எல்லா மீட்டிங்க்கும் வாட்டர் நான் தான் சப்ளை பண்ணணும். ஒரு மீட்டிங்க்கு 5 கேன்னு வச்சுக்கோங்க, 9 மீட்டிங்க்கு 45 கேன் நான் தரணும். நான் அது வந்து நீங்க என்ன சொல்றீங்க? 1ஆம் தேதியிலேருந்து நான் சொல்றேன் இன்னைக்கெல்லாம் கொண்டு வந்து போடுப்பா, நான் 30ஆம் தேதி பணம் கொடுத்துட்றேன். அதான் கண்டினியூஸ். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நார்மலி த அக்ரிமெண்ட் வில் ஸ்பெசிஃபை தி பேமெண்ட் ஷெட்யூல். when the agreement specify the payment schedule, that is the criterion. சரி, இப்போ அக்ரிமெண்ட்ல அதெல்லாம் வரவே இல்லை. நான் என்ன பண்றேன்? நான் 45 கேன் கொடுத்துட்றேன். நான் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதும் டைம் ஆஃப் சப்ளை தான். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு நான் 45 கேன் போட்டிருக்கேன். 45 கேன் போட்டு ஒரு கேன் 20 ரூபா ஏதோ ரேட்டை போட்டு நான் வந்து 900 ரூபா எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்றேன். சம்சுதீன் என்ன சொல்றாரு? சார், நீங்க ஒரு மாதம் கொடுத்ததுக்கு ஒரே நாள்ல என்கிட்ட கேட்குறீங்க, நானும் கொடுத்துட்றேன் பணம் அப்படிங்கிறார்.
ஸோ திஸ் இஸ் ஃபார் கண்டினியூஸ் சப்ளை. இந்த கண்டினியூஸ் சப்ளைல அதர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அது என்னன்னா, the time of supply will not be decided. பேமெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு டிசைட் ஆயிருக்காது. அப்படி இருந்ததுன்னா எப்போ எப்போ எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்களோ ஆர் எப்போ எப்போ நான் வந்து அவருக்கு பில் கொடுக்குறேனோ அதெல்லாம் டைம் ஆஃப் சப்ளை. இப்போ எப்படி கொடுக்குறோம்? நான் மாதத்துக்கு 45 கேன் போடுறேன். 1ஆம் தேதி 5 கேன், 3ஆம் தேதி 5 கேன், அப்படி அந்த மாதிரி 45 கேன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் சார்கிட்ட, சம்சுதீன் சார்கிட்ட. அதை நான் கொடுக்குற என்னைக்கு கொடுக்குறேனோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. சிமிலர்லி அவர் வந்து எனக்கு அடாக்கா பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. 45 கேன் ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு வருது, 900 ரூபாய் நான் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்குறாருன்னா அவர் எப்ப பேமெண்ட் பண்றாரோ அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. சேல் ஆன் அப்ரூவல், ஒண்டர்ஃபுல் டெஃபினிஷன். சேல் ஆன் அப்ரூவல் தெரியுமா என்னன்னு? நான் வந்து இப்போ பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, மிஷினரி. நான் ஐ எம் சப்ளைங் மிஷினரி. நான் என்ன பண்றேன், ஒரு மிஷினரியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க அந்த மிஷினரியை என்ன பண்றீங்க, உங்க இடத்துல இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றீங்க. நீங்க ரன் பண்ணும் பொழுது யூ see the consequence, எப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது பண்றீங்க. அப்போ தி சேல் ஆர் அப்ரூவல்னு பேரு. நான் வந்து உங்களுக்கு மிஷினரியை கொடுத்துட்டேன், நீங்க 6 மாசம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்க 6 மாசங்கிறதுல என்ன வண்டியை எடுத்தது நாள்ல இருந்து 6 மாசம் கணக்குல பார்த்தா நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கூட கன்ஃபார்ம்டு தான். அப்ப நான் டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? சரி, அப்போ நான் வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சுதாகர் சாருக்கு நான் ஒரு மிஷினரி கொடுத்துருக்கேன். அவர் 3 மாசம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது சூட்டபிளா இல்லை சார் திருப்பி கொடுத்துட்றாரு. திருப்பி கொடுத்தா அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அது சேல் ஆர் அப்ரூவல் பேசிஸ் தான் கூட்ஸ் போயிருக்கு. நான் இன்வாய்ஸே முதல்ல போட்டிருக்க மாட்டேன். அவர் என்னைக்கு அப்ரூவ் கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் போடுவேன். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பின்னாடி வரும் பொழுது ஸ்லைட்ஸ் இருக்கு. நீங்க வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ பெட்டர் வே. அப்புறம் சப்ளை இன்வால்விங் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். சப்ளையர் ரஜினி தமிழ்நாடு, ரெசிபியன்ட் மோகன்லால் கேரளா. Date of receiving order 27/8/2020. Date of moving to transporter's place, அதாவது date of releasing the goods from my godown, it is 1/9/2020. Transport commences 2/9/2020. Goods reach Mohanlal 3/9/2020. The date invoice issue பண்ணது டேட்டு 1/9/2020. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம கூட்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம அதுக்கு வந்து ஈவே பில்லும் போட்டிருப்போம். இதெல்லாம் நீங்க டைம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் கண்டினியூஸா பார்க்கணும். இன்வாய்ஸ், அதாவது ஒரு டைம் ஆஃப் சப்ளை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் இருக்கணும். அந்த இன்வாய்ஸுக்கு வந்து பேக்கப் வந்து உங்களுடைய ஈவே பில். ஈவே பில் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். நம்ம யாரும் அதை பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? இட் இஸ் நாட் சீரியலி நம்பர். நம்ம கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஏதோ ஒன்று வரும். பட் இட் இஸ் சீரியலி நம்பர்டு ஃபார் த சர்வர், நாட் ஃபார் அஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம்? we are not giving importance to the e-way bill. இப்போ e-way bill வந்து நீங்க ஜெனரேட் பண்ண உடனேயும் உங்க GSTR1 அப்டேட் ஆயிடுறது. நீங்க ரிட்டர்ன் போடும்போது இன்னொரு ஆட் பண்ணிட்டீங்கன்னா டபுள் என்ட்ரி ஆயிடும். டபுள் என்ட்ரி வருமா வராதா? ஒரே இன்வாய்ஸுக்கு 2 தடவை போட முடியுமா? போட முடியாது. ஸோ எப்போ இவே பில் ரைஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம GSTR1 போடும்பொழுது யூ ஹேவ் டு செக் த இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட். இஃப் இட் இஸ் ஆல்ரெடி என்டர்ட் யூ ப்ளீஸ் டோன்ட் என்டர். நம்ம இது GSTR9 போடும்பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வரும். 9 போடும்பொழுது பார்த்தா புக் டர்ன் ஓவர் வேற இருக்கும், ஆக்சுவல் டர்ன் ஓவர் ரிப்போர்ட்டட் வேற இருக்கும். அது காரணம் என்னன்னா, இந்த GST இவே பில் ஜெனரேட் பண்ணும்பொழுது உங்களுடைய இது இருக்கு பாருங்க, இன்வாய்ஸ் வந்து அப்பயே ரிப்போர்ட் ஆயிடுறது. நீங்க செகண்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணும்போது 2 தடவை ஆயிடும். அப்போ டர்ன் ஓவர் வில் பி டபுள்டு. இது எப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்,
சார் எனக்கு ஐஓபியில் ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, கனரா பேங்க்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, சுந்தரம் ஃபைனான்ஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு எழுதிட்டு அதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் எடுத்துட்டுருவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் டபுள் என்ட்ரி கான்செப்ட். அதை நம்ம என்ன பண்ணணும், டெஃபினெட்லி we will have to verify when there is a movement of goods. E-way bill is automatic. E-way bill is automatic. So therefore, when the value of the goods exceeds the threshold limit, what is threshold limit for interstate? It is 50,000 rupees. For intrastate, threshold limit in Tamil Nadu is 1 lakh. In Andhra Pradesh is 50,000. For every movement, you will have to see the state act, because the state act will decide the rate of tax or will decide the exemption. So you will have to check with the proper entry. Then continuous supply of goods. Rajini agrees to send the goods continuously in lots for 3 months. First lot 1/1/2020, second lot 1/2/2020, third lot 1/3/2020. Date of invoice 1/1/13. Each time when the statement is given, it is an invoice, and for every month there is bill will have to be prepared. Goods sent are taken on approval for sale or return basis. What is sale or return? I am handing over the material to you to use in your factory or in your place of business. Then after, that is before 6 months, you will confirm whether to return the goods or confirm that you are taking the goods. In that case, whenever you confirm, I will have to bill the transaction. Rajini sends goods on approval 12/12/2019. Mohanlal confirms the sale on 31/3/2020. That is 31st of March 2020. Within 3 months, he has confirmed. Date of issue of invoice 31/3/2020. Mohanlal does not confirm, nor does he return the goods. அப்போ அவர் கூட்ஸ் திருப்பியும் கொடுக்கல, கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம், 11/5/2020 is the last date to generate invoice for this transaction, because sale or approvalக்கு 6 மாதம் டைம் இருக்கு. 6 மாதம் டைம் இருந்ததுன்னா நம்ம 12/12 கொடுத்துருக்கோம். அப்போ 11/5 தான் லாஸ்ட் டேட் வரும். 11/5/2020க்கு நம்ம அந்த 6 மாத பீரியட் முடியுது இல்லையா, அதனால அப்பதான் டைம் ஆஃப் சப்ளை வரும். டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் வரும்பொழுது ஐ வாண்ட் டு மேக் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நிறைய சீனியர்ஸ் பார்த்தேன் இந்த குரூப்ல, அவங்களுக்கு தெரியும் பாட் நோட்னு ஒன்று சொல்லுவோம். தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் இருந்தபோது பாட் நோட்னு சொல்லுவோம். அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட வாங்கினா பாட் நோட் ரைஸ் பண்ணணும். அந்த பாட் நோட்னா என்ன, இட் இஸ் அ செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ். அதுல வந்து ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் பிளாங்க் இருக்கும், டு அட்ரஸ் ஃபில்அப் ஆயிருக்கும் நம்ம அட்ரஸ். அப்புறம் என்ன கமாடிட்டி என்ன ரேட்டு அதெல்லாம் தனியாக கீழே இருக்கும். இந்த ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவன் பேரை போட்டு இல்லை சீலை போட்டு அப்படியே பில்லை ரைஸ் பண்ணிடுவோம். பட் இதெல்லாம் சீரியலி நம்பர்டா இருக்கும். அதே ப்ரொசீஜர் ரிவர்ஸ் சார்ஜில் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, the tax invoice is a document of title for claiming the input tax credit in the invoice. அதாவது ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற இன்புட்டை நீங்க எடுத்துக்கணும்னா அந்த இன்வாய்ஸ்ல அது இருக்கணும். அது இன்வாய்ஸ் டேட்டு தான் உங்களுக்கு ப்ராப்பர் டேட்டு. அப்போ அப்படி ஒரு டேட் இருந்ததுன்னா you are eligible to take the input tax credit. Similarly, for reverse charge, you will have to generate an invoice. சரி, நான் ஜெனரேட் பண்றேனா பண்ணலையான்னு எப்படி தெரியும்? The documents which you raise will decide. அது எப்போ தெரியும் நமக்கு? GSTR 1ல டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆபரேஷன் நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து இன்வாய்ஸு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸு எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் தெரியும்
சரி, இப்போ ஒரு கிளையண்ட் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வச்சிருக்காரு ரிவர்ஸ் சார்ஜுக்கு, ஆனா அதை ரிப்போர்ட்டே பண்ணல. அதை நீங்க எப்படி காமிப்பீங்க? ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. 9ல போடும் பொழுது அதுல அப்படியே வந்துடும். 9C யூ லவ் டு கிவ் கமெண்ட் ஆன் த ஆப்ரேஷன். அப்ப நீங்க சொல்லலாம், அவர் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் இன்வாய்ஸஸ்க்கு செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் வச்சிருக்காரு, பட் he has not reported that in the return. He has claimed the input tax credit only on the self generated invoice. அப்போ அதுக்கு பார்க்கும் பொழுது என்ன கண்டிஷன் இருக்கு? டேட் ஆஃப் receipt of goods or date of payment or 30 days from the date of issue of invoice by the supplier, whichever is earlier. இப்போ for example one of these 3 dates cannot be determined, then the time of supply will be the date recording the supply in the books of account. அதாவது எதுவுமே உங்களுக்கு தெரியல சார், உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் receipt of goods தெரியல, டேட் ஆஃப் பேமெண்ட் தெரியல, 30 days from the date of issue of invoice தெரியலன்னா உங்க புக்கில் என்னைக்கு எழுதுறீங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ நம்ம புக்கை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம், அந்த புக்கு தான் இம்பார்ட்டன்ட். Now I will ask you one question. Who is maintaining your accounts? Your accountant? It is not correct. Your accountant is not maintaining your books. Your supplier, your recipient are maintaining your books. They report in their return whatever transaction you are accounting with them. So based on that there are mismatches which the officer knows. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த சுதாகர் சாருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பொருள் விற்றுருக்கேன். ஜீரோக்கு வேல்யூ இல்லைன்னு ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவர் என்ன பண்றாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வாய்ஸ் இருக்கிறதுனால 3Bல 10 லட்சம் ரூபாய் எடுத்துறாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்புட் எடுக்கிறாரு. அப்போ நெட் ரிசல்ட் என்ன ஆகும்? He will pay penal interest because of wrong claim at the rate of 24%. I will pay penal interest for short reporting. I will have to report 10 lakhs, I have reported 1 lakh. இந்த 9 லட்சத்துக்கு I will pay interest at the rate of 18%. Kindly note, இன்புட் எடுக்கும் பொழுது அவருக்கு தான் 24% வரும், எனக்கு 18% தான் வரும். அப்போ இன்புட் எவ்வளவு கரெக்டா எடுக்கணும் நம்ம. அதுல தப்பு இருந்ததுன்னா you are held responsible for the error. அப்ப என்ன பண்ணுவாங்க, அது அந்த மாதிரி இருந்ததுன்னா you will have to pay a huge tax as penalty. Then voucher, wonderful. இந்த தீபாவளியும் போது வவுச்சர் கொடுப்பாங்க, கரெக்டா? அதே போல இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா எல்லாரும் வாட்ச் கொடுப்பாங்க, எல்லாரும் டீ கப் கொடுத்துருவாங்க. ஒரு வீட்டில் எவ்வளவு வாட்சை மாட்ட முடியும், எவ்வளவு டீ கப்பை வச்சுக்க முடியும்? ஸோ நான் என்ன பண்றது, ரொம்ப தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பெரிய ஷாப்ல போயிட்டு கிஃப்ட் கூப்பன் வாங்கி கொடுத்துட்றது. கிஃப்ட் கூப்பன் கொடுத்தா என்ன பண்ணலாம், 2 விதமான கிஃப்ட் கூப்பன் இருக்கு. இப்போ நீ டைட்டான்ல போய் ஒரு கிஃப்ட் கூப்பன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you are going to purchase watch, you cannot purchase any other thing because the showroom has only watch. அப்படின்னா வாட்சுக்கு என்ன ரேட்டு, 28%. நான் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா the sale is concluded on that day. அந்த 2000 ரூபாய்க்கு 28% டாக்ஸை வந்து ரெமிட் பண்ணிடுவாங்க. 2000 ரூபாய்க்கு 20% எவ்வளோ வரும், 28%, 560 ரூபா. 560 ரூபா அவன் he will remit it to government. ஸோ பேலன்ஸ் வந்து 1440 ரூபா தான் எங்கிட்ட இருக்குது, கரெக்டா? அதுவே நம்ம ஸ்டாப் அண்ட் ஷாப்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து எல்லாமே கிடைக்குதுங்க, அரிசியிலேருந்து சென்ட்லேருந்து எல்லாமே கிடைக்குது. அப்படின்னா யூ ஆர் நாட் 100% sure that what item I am going to purchase, கரெக்டா? இப்போ நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம சுதாகருக்கு ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுதாகர் சார் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்துட்டாரு, அவர் பிரசிடென்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்கள் அசோசியேஷனுக்கு. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் ஸ்டாப் அண்ட் ஷாப்பில். நான் வாங்கி கொடுத்த உடனேயும் இந்த ஸ்டாப் அண்ட் ஷாப்பில் அவர் போய் எந்த பொருள் வேணால் வாங்கலாம். அவர் அரிசி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நோ டேக்ஸ். அவரே சென்ட் வாங்கினார்னா 28% டேக்ஸ்.
ஸோ அது அட் விச் பாயிண்ட் தெரியும்? when the voucher is surrendered for encashment or redeemed. redeemனா என்ன? அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல சம்சுதீனுக்கு நான் 2000 ரூபாய்க்கு வாட்ச் கொடுத்துட்றேன், வாட்சோட கடையில வாங்கி கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து நம்ம சுதாகர் சாருக்கு நான் என்ன பண்றேன், ஸ்டாப்பர் ஷாப், அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவர் ஸ்டாப்பர் ஷாப்ல ஒரு gift கூப்பன் வாங்கி கொடுத்துட்றேன். அவர் என்ன வேணா வாங்கிக்கலான்ட்டு. ஆனா 2 பேருக்குமே என்ன டேட்னா 31/8க்குள்ள பண்ணணும் 2 பேரும். ஆர் 39 வச்சுக்கோங்களேன், 39க்குள்ள அவங்க 2 பேரும் என்கேஷ் பண்ணணும். அப்போ இவர் என்ன பண்றாரு, சுதாகர் அங்க போயிட்டு அரிசி வாங்கிடுறாரு 2000 ரூபாய்க்கு. வீட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிடுறாரு, அதுல டாக்ஸே கிடையாது. அப்போ அந்த அவருக்கு he can purchase to the extent of full money 2000. நம்ம சம்சுதீனுக்கு வந்து வேற வழியே இல்லை, அவர் 560 ரூபா டாக்ஸ் கட்டணும் வாட்சுங்கிறதுனால. நான் என்னைக்கு டோக்கன் அந்த gift கூப்பன் வாங்குறேன்னா அன்னைக்கே டாக்ஸ் போயிடணும் கவர்மெண்ட்டுக்கு. அன்னைக்கு போகாது, சப்சிக்வெண்டா நம்ம வந்து என்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றோமோ அன்னைக்கு கொடுப்போம். டைம் ஆஃப் சப்ளை ரெசிடியூரி, வேற பீரியாடிக்கல் ரிட்டர்ன் has to be filed the due date prescribed for such return or in any other case the date of payment of tax. The date of payment of tax எப்போ வரும் சார்? whenever you file the return. கரெக்டா? டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரெசிடியூரி இஸ், இப்போ நீங்க GSTR 1 ஃபைல் பண்றது எப்போ ஃபைல் பண்ணுவீங்க? அந்த மாதம் முடிஞ்சதும் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள பண்ணுவீங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது ரெசிடியூரி செக்ஷன் ரிப்போர்ட் ஆயிடும். அதுக்கு பேமெண்ட் பண்ற பொழுது 20th அன்னைக்கு 3Bல பேமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க பேமெண்ட் பண்ணின உடனே அந்த பேமெண்ட் வில் பி கிரெடிட்டட் டு தி ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட். தென் the other party will take input tax credit. நம்ம பே பண்ண உடனேயும் நம்ம கணக்குல வந்து அன்னைக்கு என்னைக்கு புக்கில் ரெக்கார்ட் ஆகிறதோ அன்னைக்கு டேட்டு தான் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரெசிடியூரி செக்ஷன். இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்துலேயும் குத்திடுவோம் பின் வச்சு, நம்ம தப்பிக்கவே முடியாது. ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளையன்ஸ் ஓரியன்டட் ஆக்ட். இட் இஸ் நாட் an act for fighting, it is a compliance oriented. இப்போ பாருங்க, டேட் ஆஃப் சப்ளை 10/7/2020. லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ் இஸ் 30 days, that is 9/8/2020. டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 10/8/2020. டேட் ஆஃப் ரிசீவிங் அமௌண்ட் இன்வாய்ஸ் போட்டு 5 நாள் கழிச்சு வருது 15/8/2020. இப்போ விச் எவர் இஸ் ஏர்லியர், 10/7 டேட் ஆஃப் சப்ளை, 9/8 ஆர் 10/8 ஆர் 15/8. அதுல 9/8 தான் ஏர்லியர், அப்போ 9/8 தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10/7 I can raise invoice till 9/8, but I have raised invoice on 11/7. Payment received on 15/8. அப்போ என்னைக்கு நம்ம இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம்? 11/7. அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. விச் எவர் இஸ் ஏர்லியர் தான் எடுத்துக்கணும், விச் எவர் இஸ் லேட்டர்னு எடுக்கக்கூடாது. டேக்ஸை பொறுத்த மட்டும் விச் எவர் இஸ் ஏர்லியர். நம்மளுக்கு வந்து டேக்ஸ் தான் முதல்ல கட்டணும், அதுதான் முக்கியமான வாழ்க்கை. 10/7/20 டேட் ஆஃப் சப்ளை, லாஸ்ட் டேட் டு இஷ்யூ 9/8, டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 11/7, டேட் ஆஃப் ரிசீவிங் பேமெண்ட் 5/7. அதாவது இன்வாய்ஸ் போடுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அப்போ 5/7 தான் டியூ டேட். கரெக்டா? ஸோ எதுவுமே நமக்கு தெரியலன்னா புக்கில் என்ன டேட்ல என்ட்ரி போடுறோமோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. இது வந்து நம்மளுக்கு பசுமரத்தாணி மாதிரி மனசுல பதியணும். டைம் ஆஃப் சப்ளைனா என்ன? லாஸ்ட் டேட் டு இஷ்யூ இன்வாய்ஸ், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆஃப் ரிசீவிங் பேமெண்ட், விச் எவர் இஸ் ஏர்லியர், அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. இப்போ இதுவுமே தெரியல சார் உங்களுக்கு, எப்படி இப்போ நடந்ததுன்னே தெரியல. ஆனால் புக்கில் வந்து என்ட்ரி இன்னைக்கு 4/9 ஒரு டேட்ல என்ட்ரி இருந்ததுன்னா அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ வி ஷுட் பி டபுளி காஷியஸ் ஆர் ட்ரிபிளி காஷியஸ் இன் அனலைசிங் த டைம். த ரிவர்ஸ் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜுக்கு வந்து 10/7 டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், லாஸ்ட் டேட் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஃபார் கூட்ஸ் 30 days தான், 9/8 தான். டேட் ஆஃப் ரிசீட் ஆஃப் கூட்ஸ் 10/8, டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் 15/8, விச் எவர் இஸ் ஏர்லியர் 9/8 தான்.
அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10/7 9/8 தான் டியூ டேட்டு. ஆனால் நான் இன்வாய்ஸ் வந்து 15/7 போட்டேன், பேமெண்ட் வந்து 15/8 வருது. அப்போ எது விச்செவர் இஸ் ஏர்லியர்? 9/8 ஏர்லியர் கிடையாது, 15/7 தான் ஏர்லியர். அன்னைக்கு டேட்டில் தான் டைம் ஆஃப் சப்ளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10/7 ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், 9/8 டியூ டேட்டு. I can make the I have prepared invoices. Date of receipt of goods, date of invoice is 9/8, receipt of goods is 11/7. 10/7 போட்டு 11/7 கூட்ஸ் வந்துருச்சு. அப்போ 11/7 அப்புறம் பேமெண்ட் வந்து 5/7 வருது. எது விச்செவர் இஸ் ஏர்லியர்? 9/8 ஏர்லியர் கிடையாது, 11/7 ஏர்லியர் கிடையாது, 5/7 தான் ஏர்லியர். அதை என்னைக்கு பேமெண்ட் வருதோ அன்னைக்கு தான். இன்கேஸ் டைம் இஸ் நாட் டிட்டர்மினபிள், என்னைக்கு புக்கில் என்ட்ரி போடுறோமோ அந்த புக் என்ட்ரி கூட பாஸ்புக் என்ட்ரி எடுக்கணும். பாஸ்புக்கில் என்னைக்கு என்ட்ரி வந்துருக்கும், அது எப்படி உங்களுக்கு ரெக்கவர் ஆகுதோ அன்னைக்கு டேட் ஆகும். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இப்போ கூட்ஸ் பார்த்துட்டு நம்ம சர்வீசஸ்க்கு போகிறோம். ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ், ரெசிடியூரி சார்ஜ். த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் by the supplier if the invoice is issued within the prescribed period or the date of receipt of payment. The reverse charge க்கு வந்து forward charge க்கு 30 days time, reverse charge க்கு 60 நாள் time சர்வீஸ்ல. If the date of provision of service, if the invoice is not issued within the period prescribed or the date of receipt of payment. From the date of receipt of the goods of the record services in the recorded in the books. So earlier of this, அதாவது என்ன சொல்றாங்கன்னா date of invoice of the date of issue of invoice or the date of provision of service or the date of receipt of the charges, whichever is earlier will be the time of supply for forward charge. Prescribed period all services 30 days from date of supply. Audit services completed on 1/8/2020. என்னைக்கு நம்ம பில் போடலாம்? 31/8/2020 38/2020 பில் போடணும். 30 days டைம். 30 இன்னைக்கு நான் பில் போடலைன்னா 38 is the due date for raising the invoice. நான் வந்து 19 போடுறேன்னா 19 கிரைட்டீரியன் கிடையாது, 38 is the earlier date. It will be forming part of the time of supply. Then banking industry. Banking வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 45 நாள் டைம் இருக்கு. Why 45 நாள் டைம்? They are not filing monthly return. They pay only once in 1.5 months. நம்ம இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 17/18க்கு we were not given 2A. ஆனால் அது ஆடிட் பண்ணும்பொழுது பார்த்தா இந்த லோன் ரெனியூவல் சார்ஜஸ், செக் புக் சார்ஜஸ், லெட்ஜர் ஃபோலியோ சார்ஜஸ், பேங்க் டிமாண்ட் டிராஃப்ட் சார்ஜஸ், இந்த எல்லா சார்ஜஸுக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம 2Aல நிற்குது, ஆனால் நம்ம எடுக்காமல் விட்டோம்னா இப்படி கிளைம் பண்ண முடியுமா? முடியாதா? செப்டம்பருக்குள்ளே பார்த்துருந்தா கிளைம் பண்ணலாம், செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தா கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதாவது நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அக்கௌண்ட் வச்சு உங்கள் புக்கில் நீங்கள் கிரெடிட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் டேக் இட் ஆஃப்டர் தி இயர் ஆல்சோ. பட் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜாகிரதையாக வச்சு ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக இப்போ ஒரு ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் 1/7லனா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் இஸ் 14/8. ஸோ இட் வில் பி 45 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபார் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அவங்க ரெகுலர் டீலர் கிடையாது, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி prescribed period for continuous supply. Due date of payment can be identified from the contract. Payment is linked to the completion of the event. Completion of the event க்கு லிங்க் பண்ணியிருந்தா நம்ம அதை வச்சு எடுத்துக்கலாம். Due date of payment is identified from the contract. Supply of services ceases and the contract before the company could supply. அப்படின்னா எப்போ டெர்மினேட் ஆகிறதோ அன்னைக்கு தான் for the previous transaction we will have to generate invoice. Time of supply for reverse charge. 60 நாள் டைம் வந்து சர்வீஸுக்கு இருக்கு ரிவர்ஸ் சார்ஜில், கூட்ஸுக்கு 30 நாள். இது நிறைய பேர் மறந்து போயிடுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தியாசமே கூட்ஸாக இருந்தால் 30 நாள், சர்வீஸாக இருந்தால் 60 நாள். The time of supply is appointed
the earlier date of payment or 61st day from the date of issue of invoice by the supplier. If for any reason one or all of these due dates cannot be determined, then the supply will be the date of recording the supply in the books of accounts of the recipient. அப்ப நம்ம புக்ல என்னைக்கு என்ட்ரி போடுறோமோ அந்த கணக்கு தான். நம்ம புக்ல என்ட்ரியே போடல, அப்போ டாக்ஸ் வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வந்தாலே வந்துடும் சார். நீங்க பாஸ்புக்ல என்ட்ரி வந்தாலே வந்துடும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக்குங்கிறது வந்து இன்க்ளூடிங் பாஸ்புக். கரெக்டா? ஒரு கிளைண்ட் வந்தார் எங்கிட்ட, சார் எனக்கு ஆனுவல் போட்டு கொடுங்க சார். எந்த இயர்க்குப்பா? 17, 18, 18, 19. 17, 18 டைம் முடிஞ்சு போச்சேப்பா. முடிஞ்சு போச்சு சார், நான் இன்னும் செப்டம்பர் மாசத்துக்கே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, 18 செப்டம்பர். ஏன்பா ஃபைல் பண்ணல அப்படின்னா, நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணணும் சார், நான் ஃபைல் பண்ணிட்டா எப்படி சார் பண்றதுங்கிற. நான் சொன்னேன், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ வில் ஹேவ் டு ஃபைல் இட் பிஃபோர் 20th of October. அப்படி பண்ணினாதான் அமெண்ட்மெண்ட்டுக்கு எஃபெக்ட். நீங்க அதுக்கப்புறம் பண்ணாம கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா உங்க கையிலேயே வச்சுக்க வேண்டியதான். இட் வில் நாட் ஹேவ் எனி யூஸ் அப்படின்னு அப்படி சொன்ன கோச்சுட்டார் அவர். அவர் என்ன சொல்றாரு, நல்ல ஆடிட்டர் பாக்குறேங்கிறார். இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது. ஆனா ஃபேக்ட் அதுதான். நம்ம வந்து அவர் ரிட்டனே ஃபைல் பண்ணாத போது எப்படி ஆனுவல் ரிட்டர்ன் போட முடியும்? ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் போடணும்னா எல்லா ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிருக்கணும், அப்பதான் ஜெனரேட் ஆகும். நீங்க ரிட்டனே ஃபைல் பண்ணாம நான் பண்றேன் சார் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொன்னா கோச்சுக்கிறாங்க. அந்த ஆடிட்டர் ஒருத்தர், இதுக்கு ஒரு விளங்காத ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யூ ஆஸ்க் ஹிம் டு கம் டு மை ஆஃபீஸ், வி வில் டிஸ்கஸ்னாரு. நான்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டேன், அவர் இங்கே வர சொல்லு. அவர் தானே பேலன்ஸ் ஷீட் போட்டாரு, எப்படி போட்டார் ரிட்டர்னை போடாம அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நான் அப்புறம் பேசிக்கிறேன் சார், ஃபோன் வச்சுட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர், அதாவது சப்ஜெக்டே தெரியாம அடுத்தவன் மேல பிளேம் பண்றது. ஏன் நீ வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரு, ஒரு ரிட்டர்னை செப்டம்பர் மாதம் ஃபைல் பண்ணல, இவன் ரிட்டர்ன்ல தப்பு இருக்கு, இதை ரெக்டிஃபை பண்ணணும்னா செப்டம்பர் ஃபைல் பண்ணிருக்கணும்னு சொல்லணும்ல, சொல்லலை. நம்ம என்ன பண்றது? நான் தேங்க்யூ வெரி மச்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஜாகிரதையா இருக்கணும், இல்லைன்னா நம்மள மாட்டி விட்டுருவான். நீ தான் அன்னைக்கு சொன்னா அப்படின்ட்டுருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அதான் சொன்னேன், 61 நாள் டைம் இருக்கு. அப்புறம் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் வவுச்சர்ஸ் இதே தான், நம்ம அப்ப பார்த்தா அதே வவுச்சர் தான் இங்கேயும். ஆனா இதுல வந்து பாருங்க, ஹேர் ஸ்பால கொடுத்துருக்கோம் சர்வீஸ். அந்த ஸ்பால கொடுக்கும் பொழுது நான் இப்ப சம்சுதினி கொடுக்குறேன், ஹேர் ஸ்பான்னா ஆட்டோமேட்டிக்கா 18% சார்ஜ் பண்ணியிருக்கோம். நான் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய் சம்சுதினிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா அவருக்கு அவ்வளவு முடியல. அப்படி நான் கொடுக்குறேன்னா சம்சுதீனுக்கு வந்து என்ஜாய்மெண்ட், உடம்புல தலையில இருக்கிற முடிக்கு அவ்வளவா அப்படின்னு. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுக்கு 100 ரூபா கொடுத்தா போறோம், அதுக்கு மேல ஜாஸ்தி. ஆனா எனக்கெல்லாம் நான்லாம் இப்போ முடி வெட்டிக்கு போனா அவன் 200 ரூபா கேட்கறான், ஏன்னா தேடணும் சார் அப்படிங்கிறான், தேடி வெட்டுறதுக்கு டைமா இருக்கு சார் அப்படிங்கிறான். அதனால அப்படியே அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சுதாகர், நான் அவருக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு சர்வீஸ்க்கு கொடுத்துட்றேன், ஸ்பாக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். அவர் 31/8 வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். 31/8க்கு போய் அவர் என்ன பண்றாரோ அதுக்குள்ள எப்ப ரிடீம் பண்றாரோ அன்னைக்கு என்ன ரேட் வருதோ அதுதான் அவர் டாக்ஸபிள் ஆகும். அதனால எப்பவுமே இஃப் இட் இஸ் அ டிக்ளேர்டு கமாடிட்டி, the date on which the voucher is purchased. If it is an undeclared commodity, when it is redeemed. இதுதான் ரொம்ப சிம்பிள் லாஜிக், இதை விட சிம்பிளா சொல்லவே முடியாது. இதுக்கு நான் வந்து இன்னும் ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். முதல்ல சம்சுதீனுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறேன், வாட்ச் கடையிலேருந்து டைட்டன் ஷோரூம்லேருந்து வாங்கி தரேன். அப்போ டைட்டன் வந்து கம்ப்ளீட்டட் இது ஃபிக்ஸடு கமாடிட்டி வாட்ச் மட்டும் தான் வாங்க முடியும், 28% ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் சுதாகர் சாருக்கு நான் என்ன பண்றேன், ஸ்டாப் அண்ட் ஷாப்ல வாங்கி தரேன். ஸ்டாப் அண்ட் ஷாப்ல அவர் என்ன வேணா வாங்கிக்கலாம், அவர் என்னைக்கு ரிடீம் பண்றாரோ அன்னைக்கு தான் டாக்ஸ் வரும். வவுச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வவுச்சர்ஸ் ஏன் வவுச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட்? the point of supply will have to be identified properly. If it is not identified, the time of supply will decide the rate of tax. Therefore you should be very cautious in this. வவுச்சர்னா என்ன? நார்மலா இந்த வவுச்சர் வந்து எப்பன்னா தீபாவளி போது தான் நிறைய வரும்.
தீபாவளி போது நீங்கள் தினத்தந்தி பேப்பர் வாங்கினு வச்சுக்கோங்களேன், தினத்தந்தி பேப்பரில் நிறையா போட்டிருப்போம். இதை கட் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா குறைப்பேம்மா. அந்த நீ வாங்க போகிற பொருள் வந்து 10,000 ரூபா பொருளாக இருக்கும், அதில் 50 ரூபா என்ன பேர் அமௌண்ட்டு. ஆனால் நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான், என்னைக்கு நீங்கள் அந்த கட்டிங் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அட்வர்டைஸ்மெண்ட் கட்டிங்க, அப்போ ஹீ வில் ரெடியூஸ். ஸோ அந்த கமாடிட்டி என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அதில் ரெடியூஸ் ஆகிடும். வவுச்சர்ஸ் ஆர் இஷ்யூட் ஆன் பேமெண்ட் ஆஃப் மணி. gift voucher தான் இதெல்லாம். அதனால vouchers themselves are not legal tender. Vouchers represent some carried value in money terms. And vouchers are accepted as substitute for payment of for supplier due to their value. And vouchers are not merely receipts for prepayment received. Vouchers must be non-cancelable such that they cannot be reconverted into money. Vouchers may be in physical or digital form. Digital form la varuma voucher? Amazon la kudukrane gift voucher. அதெல்லாம் digital form தானே. நீங்க அப்படியே அன்லோட் பண்ணீங்க லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் வரும், ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயும் வரும். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் யூ வில் டிசைட் த டைம் ஆஃப் சப்ளை இன் அ வெரி ஈஸி வே. டிஸ்கிரிப்ஷன், எந்தெந்த பார்ட்டி இன்வால்வ்டு, ப்ரீபெய்டு, ப்ரீபேமெண்ட் க்ளோஸ்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செமி க்ளோஸ்டு, பிஎஸ்எஸ் ஆக்ட், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஓப்பன், கோ-பிராண்டட், ஹைப்ரிட், பிபிஎஸ் செமி க்ளோஸ்டு. அப்படின்னா முதல்ல பிராண்டட் ஐட்டம் யார் இஷ்யூ பண்ணுறாளோ அவன் தான் இஷ்யூவர் தான். அதே மாதிரி இஷ்யூவர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் செமி க்ளோஸ்டு. அப்புறம் இஷ்யூவர் தான் வந்து இதுக்கு பிஎஸ்எஸ் ஆக்ட். கோ பிராண்ட் யார் இருக்காங்களோ அவங்களாம் வரும். ஸோ இது வந்து வாட் ஐ கேன் சே, யூ லவ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஹோல்டர் ஆஃப் பிபிஐ கன்சியூமர், கன்சியூமர், கன்சியூமர் எல்லாமே கன்சியூமர் தான். அதுக்கப்புறம் பிபிஐ யூசேஜ், இஷ்யூவர் அவுட்லெட் ஒன்லி, ப்ரீ டிஃபைன்ட் அவுட்லெட்ஸ். இப்போ அவுட்லெட் எந்த அவுட்லெட்டை கொடுக்குறானோ அதில் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரேமான்ஸு டி நகர் ஷோரூமில் கொடுக்குறான்னா அங்கே தான் போய் என்கேஷ் பண்ண முடியும். நீங்கள் ரேமான்ஸ் வந்து அண்ணா நகரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டார். அவர் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணும். அது மாதிரி இதே மாதிரி நிறைய இருக்குது. அதனால் இது அப்படியே இது எக்ஸாம்பிள் தான், அதை அப்படியே படிச்சுக்கலாம். வேர் இட் இஸ் அ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் ஹஸ் டு பி ஃபைல்டு ஃபார் ரெசிடியூரிக்கு வந்து ரிட்டர்ன் என்னைக்கு இப்போ லாஸ்ட் டேட்டோ அன்னைக்கு நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற கணக்கும், ஆர் நீங்கள் என்னைக்கு ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டும் தான் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ரெசிடியூரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்வாய்ஸ் டேட் 10/7, இன்வாய்ஸ் டியூ டேட் 27, என்ட்ரி இன் புக்ஸ் 26/7, கிரெடிட் இன் பேங்க் 37, டைம் ஆஃப் சப்ளை 10/7. ஏன்னா அன்னைக்கு டேட் தான் இன்வாய்ஸ் போயிருக்கு. ஸோ இன்வாய்ஸ் டேட்டு 17/8, டேட் ஆஸ் பர் கான்ட்ராக்ட் வந்து 10/8, டெசிட் ஆஃப் பேமெண்ட் 15/8, என்ட்ரி ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் இன் புக்ஸ் அது வந்து 10/8. 10/8னா டேட் ஆஸ் பர் கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ அதுதான் வரும். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ரெகுலர் 9/7 நான் ஒரு சப்ளை பண்ணுறேன்னா 30 days டைம் இருக்குது, 8/8 வரைக்கும் டியூ டேட் இருக்குது. நான் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் 10/7, டேட் ஆஃப் பேமெண்ட் 10/8. அப்போ விச்செவர் இஸ் ஏர்லியர் 10/7 தான் வரும். 9/7 நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், 8/8 வரைக்கும் நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். நான் 10/8 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன், பேமெண்ட் வந்து 15/7 வந்துடுது. அப்போது விச்செவர் இஸ் ஏர்லியர் டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் 9/7 அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் என்ட்ரி ஆர் பேங்க் என்ட்ரி விச்செவர் இஸ் ஏர்லியர் வில் பி டேக்கன் ஆஸ் தி டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஃபார் ரெகுலர். சேஞ்ச் இன் ரேட்ஸ் இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. அப்போ சப்ளை, இன்வாய்ஸ், பேமெண்ட். இப்போ 25/8 ஒரு சப்ளை நடந்திருக்கு, 1/9 டேட் மாறுதுங்க. 25/8 சப்ளை நடந்திருக்கு, இன்வாய்ஸ் 1/9 நடந்திருக்கு, பேமெண்ட் 5/9 நடந்திருக்கு. அப்போது இது எல்லாமே நியூ ரேட்டில் தான் வரும். ஏன்னா 1/9 இன்வாய்ஸு, 5/9 பேமெண்ட் ரெண்டு வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ அதனால் நியூ பேமெண்ட் தான் வரும். அப்புறம் சப்ளை 25/8, இன்வாய்ஸ் 26/8, பேமெண்ட் 5/9. அப்போ 26/8 வில் பி த டேட். 25/8 ஒன்று, 1/9 ஒன்று, பேமெண்ட் 27/8. ஸோ 27/8 வில் பி த டேட் ஆஃப் சப்ளை.
supply after the cut off date. That is 19 வந்து supply date, invoice 25/8, payment 5/9. அதில் வந்து சப்ளை அண்ட் பேமெண்ட் வந்து ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் டேட்டு, அப்போது நியூ ரேட் தான் வரும். தென் 19 சப்ளை ஆயிருக்கு, 25/8 வந்து இன்வாய்ஸ் டேட்டு, 26/8 வந்து பேமெண்ட் டேட், அப்போ 25/8 தான் வரும். ஏன்னா ரெண்டு ஈவெண்ட் வந்து பிஃபோர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நியூ ரேட். தென் 19 இஸ் தி சப்ளை, 29 இஸ் தி இன்வாய்ஸ், 26/8 is the payment. Upper date of invoice will be the criterion. Determination of time of supply under section 14. நம்ம சம்சுதீன் சொன்னாரு செக்ஷன் 14ல தான் எல்லாமே வருதுன்னு. டிட்டர்மினேஷன் ஆஃப் டைம் ஆஃப் என்னோட இதில் வந்து நான் ஜென்ரலாக செக்ஷனே சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, உங்களை மாதிரி படித்தவங்க இருக்கிற இடத்துல நான் செக்ஷனை சொன்னால் நீங்கள் எல்லாம் செக்ஷனை பார்ப்பீங்க, யாரும் நான் சொல்றது கேட்க மாட்டீங்க. அதனால நான் செக்ஷனே சொல்றது கிடையாது. இன்னொன்று என்ன, தப்பா சொன்னாலும் எனக்கு அசிங்கமா போடும். அதனால செக்ஷனை சொல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்டை புரிஞ்சா போறோம். செக்ஷன் எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிச்சு தெரிஞ்சுப்பீங்க. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. சப்ளை பிஃபோர் ரேட் சேஞ்ச், இன்வாய்ஸ் பிஃபோர் ரேட் சேஞ்ச், பேமெண்ட் பிஃபோர் ரேட் சேஞ்ச். அப்போ இந்த ரேட் சேஞ்ச்னால டேமேஜே கிடையாது. இந்த எல்லாமே மூணுக்குமே பிஃபோர் வந்துருச்சு, அதனால விட்டுருலாம். அப்புறம் சப்ளை பிஃபோர் ரேட் சேஞ்சு, இன்வாய்ஸ் பிஃபோர் ரேட் சேஞ்சு, பேமெண்ட் ஆஃப்டர் ரேட் சேஞ்ச். அப்போ ரெண்டு வந்து அந்த சைடு இருக்கு பிஃபோர். அப்போ பிஃபோர் ரேட் தான் வரும், அந்த பழைய ரேட் தான் வரும். சப்ளை வந்து பிஃபோர் ரேட்டு, இன்வாய்ஸ் வந்து ஆஃப்டர் ரேட்டு, பேமெண்ட் வந்து பிஃபோர் ரேட்டு, பிஃபோர் ரேட் சேஞ்ச். அப்போ என்ன ஆகுது, ரெண்டு சப்ளை அண்டு பேமெண்ட் வந்து முதல்ல வந்துடுச்சு, அதனால அந்த டேட் தான் வரும். தென் எல்லாமே ஆஃப்டர் ரேட், நாட் கவர்ன்டு. ஆஃப்டர் ரேட் பிஃபோர் ரேட், டேட் ஆஃப் இஷ்யூ தான். ஆஃப்டர் ரேட் பிஃபோர் ரேட், ஆஃப்டர் ரேட் டேட் ஆஃப் ரெசிப்ட். ஆஃப்டர் ரேட் பிஃபோர் ரேட், ஆஃப்டர் பிஃபோர் ரேட் சேஞ்ச், டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த கூட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அண்டர் செக்ஷன் 14ல. டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ரிவர்ஸ் சார்ஜ். 17ல ஒரு கூட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு 60 நாள் டைம் இருக்கு. அப்போ 29/8 தான் லாஸ்ட் டேட். டேட் ஆஃப் பேமெண்ட் 10/8, விச் எவர் இஸ் ஏர்லியர், 10/8 தான் ஏர்லியர் டேட், அதனால அதில் தான் வரும். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் 17, இந்த டியூ டேட் வந்து 29/8, டேட் ஆஃப் பேமெண்ட் 29, விச் எவர் இஸ் ஏர்லியர் 29/8. அந்த டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு 60 நாள் டைம். 17ல டேட் ஆஃப் இஷ்யூ, அப்போ அங்கேருந்து 60 நாள் எப்போ முடியுது, 29/8, அதுதான் டியூ டேட். Amala, a manufacturer sold goods to Mr. Basha, wholesaler, and issued invoice for the sale on 1st August 2020. Now determine the time of supply of goods for the solution A. Amala removes the goods for delivery to Mr. B on 16th August. Date of invoice 1/8. Date on which invoice is required to be issued 16/8. அன்னைக்கு தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அப்போ அன்னைக்கு தான் 1/8 தான் வரும். Basha collects the goods from premises of Mr. A on 10th August 2020. Date of invoice 10/8. Date on which goods are delivered 1/8. So the 1/8 will be the criterion. See, Basha made full payment on 26th July before the date of invoice. Upper 26th July will be the time of supply. Situation D, Basha credited the payment in bank account of Amala on 28th July 2020 for 3/4 goods. 3/4 goods கொடுத்துட்டாருன்னா payment made in advance. So on the date தான் வரும். ABC Limited, a registered firm, received from PQR Limited, an unregistered firm. PQR Limited issued invoice to ABC Limited on 1/8/2020. ABC Limited and PQR Limited is not associated enterprises. Determine the time of supply of services. ABC Limited made the payments to PQR Limited 15/8. ABC Limited made the payment to PQR Limited on 2nd instance 11/9.
15.8 will be the time of supply of service for payment made earlier than the date immediately following 60 days from the date of issue. இதுல ஏன் 60 days வருது? பிகாஸ் BQR லிமிடெட் இஸ் அ அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். அதனால அவங்க சப்ளை பண்ணதுலேருந்து 60 நாள் கழிச்சு தான் இன்வாய்ஸ் போட முடியும். நம்ம அதுலேருந்து தான் டேட் எடுத்துக்கணும். 11/9/20 will be the time of supply of services as payment made after the date immediately following 60 days from the date of invoice. ஸோ இதெல்லாம் தான் நிறைய கற்றுக்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பேஷண்ட் ஹியரிங். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஐ வில் ஆன்சர், ஆர் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் அண்டர் எனி டாபிக், ஐ வில் ஆன்சர். Sir, I have a question, sir. Can I ask? My name is Rabu. நீங்க கேளுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், என்னோட கிளைண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க மெட்டீரியல். சரி சார். சப்ளை பண்ணும்போது ஜென்ரலா இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமா வருது. என்னன்னா இன்னைக்கு தேதியில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சப்ளை பண்ணிட்டு இன்வாய்ஸையும் கொடுக்க சொல்லிடுறான். இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி கொடுத்துறாங்க. 3 மாசம் கழிச்சு பேமெண்ட் கொடுக்குறாங்க. சரி. ஸோ இப்போ கிளைண்ட் என்ன சொல்றாரு, எனக்கு பேமெண்ட் வந்தாதான் நான் டாக்ஸ் கட்ட முடியுங்கிறாரு. பட் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. இது ஃப்ரீக்வெண்டா நடக்குது, நிறைய ப்ராப்ளமா இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? இது கரெக்டான கேள்வி சார். நார்மலா எல்லாருமே என்னென்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம இதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஃபீலிங் தான் நிறைய பேருக்கு. அவன் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டுவோமேன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. அதான் கரெக்ட்னே நினைச்சுக்கிறாங்க அவங்க. அது நம்ம தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் இது கந்து வட்டி, இட்ஸ் நாட் ஆர்டினரி ரேட். ஓகே. அதாவது நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களால யூ cannot do business. It will kill your business. Whatever profit you earn will be taken away by the GST. இன்னைக்கு நோட்டீஸ் வந்தது எனக்கு, என் கிளைண்ட்டுக்கு. அதை பார்த்தா 2.25 கோடி போட்டிருக்கான். என்னடா 2.25 கோடின்னு பார்த்தா அவன் கால்குலேஷன்லாம் போட்டு 3000 ரூபா லேட் ஃபீன் போட்டிருக்கான், இன்ட்ரெஸ்ட். நான் சொன்னேன் 3000 ரூபாய்க்கு கேள்வியாக கேட்காதீங்க, நீங்க உடனே செலானை போட்டு கட்டி விடுங்க. ஏன்னா அவன் மேலே கேட்ட நம்மளாம் கொடுக்க முடியாது. 2.25 கோடிலாம் கேட்டான்னா அப்பீல் தான் போகணும். அப்பீல் கூட போக முடியாது, ரெட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம கையில 2.25 கோடி என்ன யார் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதுல என்ன அந்த பர்டிகுலர் கேஸ் தான் உங்க கேஸ். சொல்றேன்னா அதுல எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த அதர் பார்ட்டியோட ரெக்கார்டை எடுத்து இவங்களுக்கு போட்டிருக்கான். அது நான் ரிப்போர்ட் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் வர மாசம் நான் கொடுத்துட்றேன். ஆனா அதர் பார்ட்டி முதல்லயே 3Bல கொடுத்துடுறான். ஆமா சார். அவன் ஐ மீன் பர்ச்சேஸ்லயும் காமிச்சிடுறான், பட் பேமெண்ட்டோ டிலே பண்ணி கொடுக்குறான். அதான் சார், அவன் பர்ச்சேஸை காமிச்ச உடனேயும் அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான், 3400 ரூபா போட்டிருக்கான். ஆமா. அமௌண்ட் சின்னதா இருக்கிறதுனால நீங்க கட்டிவிட்டு போயிடலாம். பெரிய அமௌண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க சார்? இது எல்லா இந்த இவர் மட்டும் இல்ல சார், எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டாஸ்க்கு இப்படிதான் பேமெண்டே கொடுக்குறாங்க சார். ஆமா ஆமா. அது என்ன பண்ணுவாங்க, நம்மளே அப்படித்தானே பண்றோம். நம்ம கீழே ஏமாந்தவங்க ஒருத்தன் கிடைச்சானே ஏறி மிதிக்கிறது இல்லையா? அதாவது இதுல நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மால் என்டர்பிரனர் நீங்க சொல்றீங்களே, அவர் இவருக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணுவார். ஆமா. இவரை விட்டா வெளியே போக முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு 10 வெண்டார் வச்சிருக்கான், இவன் ஆர்டர் போட்டுறான். ஆமா. அப்ப என்ன பண்ணுவான், இந்த 10 பேர் இருக்கிறதுனால அவன் என்ன நினைப்பான், இவெல்லாம் நம்ம அடிமை, நம்ம சொல்றதான் கேட்கணும். ஒரு நோட்டீஸ் அவனுக்கு போச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஐ மீன் டிபார்ட்மெண்ட் இப்ப டிபார்ட்மெண்ட் இப்ப பெனலைஸ் பண்ணனும்னா எப்படி பண்ணுவாங்க சார்? 6 மாசம் வரைக்கும் பெனலைஸ் பண்ண முடியாது சார். சரிங்க. 6 மாசம் வரைக்கும் பெனலைஸ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. சரி. அவர் 6 மாதத்துக்கு மேல கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கிளையண்ட் வந்து ஸ்ட்ராங்கான கிளையண்டா இருந்தான்னா ஒரு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ண சொல்லுங்க. ஓகே. அவன் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபர்தர் ஆர்டர் கிடைக்காது. ஆமா, அதோட முடிச்சுக்க வேண்டியதான் அந்த கம்பெனில இருந்து. ஆமா. அதனால உருட்டி மிரட்டி அன்பால பேசி எதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும், எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சோ இவர் கிளையண்ட் அவர் பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பேமெண்ட் வந்தாதான் நான் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க சார். நான் மட்டும் என்ன நினைப்பேன், நான் பண்றதா ரைட்டும்பேன், அடுத்தவன் என்ன சொல்லுவான், அவன் பண்றதா ரைட்டும்பா. ஆனா நீங்க ஆக்ட தான் பார்க்கணும். ஓகே. சர்வைவல் இஸ் ஆக்ட். It overrule all our interest. ஓகே சார், ஓகே சார். விநாயகம் ஏதோ கேக்குறாரு போல இருக்கு, கை காமிச்சாரு.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னொன்று, நீங்கள் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 0லேருந்து 28% வரைக்கும் இருக்கு. லக்ஸரி கூட்ஸாக இருந்ததுன்னா செஸ் வேற இருக்கு, 42% வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஃபாரின் கார் வாங்கினீங்கன்னா 42% கட்டணும். அதனால டேக்ஸை கட்டாமல் விட்டீங்கன்னா யூ கேனாட் டூ பிஸ்னஸ். உங்க ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 10% இருக்கும். 42% எப்படி கட்டுவீங்க? தட் இஸ் த ஃபேட் ஆஃப் ஜிஎஸ்டி. தேங்க்யூ சார். என்ன கொஸ்டின் சார்? கேளுங்க சார். அவர்தான் ராஜேந்திரன் கேட்டது கண்டினியூஷன் தான். கேளுங்க. ஆக்சுவலாக என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுறாரு. பிஎஸ்என்எல்லையும் வச்சிங்களா. என்னாச்சுன்னா இட் இஸ் கண்டினியூஸ் சப்ளை அக்ரிமெண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட்ல பில்லு கொடுத்ததுக்கு வந்து 30 days பேமெண்ட் கொடுக்குறதா ரூல். இது பல்க் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் எவ்ரி மந்த் பில்லிங் போயிட்டு இருக்கு. 3-4 months ஆச்சு பேமெண்ட்டே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே crore of rupees இருக்கு. ஒரு வழியா பே பண்ண சொல்லிட்டு பேவும் பண்ணிட்டாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு பில்லே வாங்கல அவன். ஸோ டோட்டலா 10 மாசத்துக்கு பில்லு அப்படியே பெண்டிங் இருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு, 10 மாசம் பில்லு ஒன்றும் கொடுக்கவே இல்லை. இப்ப அவன் சொல்றான் கொடுக்க மாட்டேன்னா நான் பேட்டர்ஸ் ரைட் அப் பண்ணேன். ஆல்ரெடி நான் 4 மாசம் கட்டின அமௌண்ட் கோயிந்தா. ஆமா ஆமா. ஆக்சுவலா நீ ஹியூமன், தட் இஸ் மேன் பவர் சப்ளைனா ரிவர்ஸ் சார்ஜ் தானே வரும். இல்ல சார், பிரைவேட் லிமிடெட் அது. அதுவும் பிரைவேட் ஃபார்வர்ட்ல போகுது. சரி சரி சரி, அதுதான் கஷ்டம். என்ன சார் ஆல்டர்னேட்டிவ் இல்லையா? நோ ஆல்டர்னேட்டிவ். நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ் நீங்க கட்டினீங்கன்னா வேற வழி கிடையாது. நீங்க ரிவர்ஸ் ப்ரொப்ரைட்டரா இருந்தா ரிவர்ஸ் சார்ஜ் போடலாம். ஆமா, அவன் தலையில போட்டு விட்டலாம், பிஎஸ்என்எல் தலையில. சார் அவன் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுல கார்பரேட்ல தான் பில் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டான். அதான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தான், வேற ஒண்ணு சார். ரெண்டாவது நீங்க அந்த இவே பில் என்ன பண்ணணும், அந்த டெலிபோன்ஸ்ல இருக்கிறவங்கள கவனிச்சுக்கணும். ரெண்டாவது அந்த இவே பில் சின்ன கொஸ்டின் சார். இப்ப ஆன் அப்ரூவலுக்காக கூட்ஸ் எடுத்துட்டு போறேன் இல்லையா? ஆமா, எடுத்துட்டு போனா 6 months இன்வைஸ் பண்ணணும். சப்போஸ் நான் 3 months ஒரு கூட்ஸை வித்துறேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறேன், டிசி போட்டு எடுத்துட்டு போறேன், அந்த ஸ்டேட்ல விக்கிறேன். Do I need to raise a EY bill on the date of sale or what? டெஃபினட்டா ரைஸ் பண்ணணும் சார். bill to ship to போட்டு பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் ஆல்ரெடி நம்ம EY bill போட்டதை எடுத்துட்டு போயிருக்கோம் டிசில. நீங்க எடுத்துன்னு போனது சேலார் அப்ரூவல்ல எடுத்துன்னு போயிருக்கீங்க. அப்ப நீங்க திரும்பி கொண்டு வந்து தான் அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு போகணும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஊர்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல. ஆமா, அப்புறம் எப்படி பில் போடுவீங்க? அதனால நீங்க என்ன பண்ணணும், பில் டு ஷிப் டு, அதான் ஷிப் அங்கேருந்து இவங்களுக்கு அனுப்ப சொல்லி நீங்க அது ஆர்டர் கொடுக்கணும். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். விநாயகம் சார். சொல்லுங்க சார், நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க, கையெல்லாம் காமிச்சிங்க. இல்லை சார், கை உயர்த்தல. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை சார், 2-3 ஃபோரம்லையும் கேட்டிருந்தது தான் எனக்கு சில விஷயங்கள் புரியல. அதான் திருப்பி உங்கள்கிட்ட அதே ஃபோரம்ல கேட்குறேன். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இடத்துல இருந்து இவே பில் போட்டு ஸ்டாக் மூவ் ஆயிடுது. பட் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து கிளைண்ட்டுக்கு போறதுக்கு, அதாவது எப்படின்னு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து தாம்பரம் வந்துடுது, டி நகர்ல இருந்தோ வேற எங்க இருந்தோ. பட் தாம்பரத்துக்கு உள்ள போற இடம், உள்ள இருக்கிற சின்ன இடத்துக்கு போறதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு தான் ஸ்டாக் டெலிவரி ஆகுது. ஆனா இது தவறு சட்டப்படின்றாங்க. ஆனா நம்ம கிலோமீட்டர் கணக்குப்படி பார்த்தா 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கனால ஒரு நாள்ல போகணும். இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டர் லேட்டா கொடுக்கறதுல அவங்க தான் தப்பு செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஏஸ் மாதிரி சின்ன இதுல இருக்குல்ல, அதுல போட்டு அனுப்பி விட்டுருங்க. அதான் சொல்யூஷன். வேற வழியே இல்ல சார். வேற வழி கிடையாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டியை நிறுத்தினாங்கன்னு சொல்லுங்க, MOV 1 ஒண்ணு கொடுப்பான், அது உங்க ஸ்டேட்மெண்ட். அப்புறம் MOV 2 கொடுப்பான், நான் வெரிஃபை பண்ணணுமா. அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்பான், MOV 3. அப்புறம் MOV 4 ஆர்டர் போடுவான். நீ எல்லாம் போட்டு உங்க ப்ராஃபிட்டே அதுல போயிடும், உங்க கம்பெனியே திவாலாயிடும். அதை விட என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன வண்டியில போட்டு அனுப்பிடுங்க. ஓகே சார். அடுத்து சார் இன்னொரு, இப்போ நீங்க சார் கேட்டிருந்த மாதிரியே இந்த இவே பில் போயிட்டு அடுத்தது பாயிண்ட் வந்து, சாரி சார், இப்போ அவர்கிட்ட சார்ட்ட பேசுறேன், அதுல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வரும்போது கட்டாயம் கேட்குறேன். தேங்க்யூ சார். ரைட் ரைட், நீங்க எது வந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். அப்படி இல்லைன்னா கூட என் நம்பர் அதுல இருக்கும், அந்த ஸ்லைட்ஸ்ல ஸ்லைடு எவரி கொடுத்துட்டேன். ஓகே சார், கட்டாயம் சார். நீங்க அதை பார்த்து கூட ஃபோன் பண்ணலாம். Shamsuddin will share the slide. அப்பா பண்ணிடலாம். எல்லாரும் போடு சார், மெயில்ல போடு, நைட்ல. அதான் நைட் டெலிகிராம்ல கேட்குறாரு. அதை நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு.
ஏன்னா எனக்கு காத்தால நைட் எல்லாம் மெசேஜ் கொடுத்துட்றாரு, நாளைக்கு காத்தாலக்குள்ள அனுப்புங்க. நான் காத்தால அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். நான் எப்பவுமே ஆஸ் அ பாலிசி வந்து ஐ டோன்ட் கிளைம் ரைட் ஆன் மை பிபிடி. யாரா கேட்டா கொடுத்துருவேன், எடுத்துக்கோங்கன்ட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நான் வந்து தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். அங்க போன உடனே அங்க ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் உன் ஸ்டூடெண்ட் சார். நான் உங்களை பார்த்ததே இல்லையே, என்ன உங்க பிபிடியை வச்சுதான் சார் நான் இங்க காலம் தாண்டிட்டு இருக்கேன்றாரு. என் பிபிடி எல்லாத்தையும் வாங்கி எங்க இருந்தோ அதை வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியும்? சரி ரைட், என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்க வேண்டியதான். சார் என்னுடைய கொஸ்டின் பண்ணி எனக்கு வந்துச்சு சார். இன்னும் இருக்காங்க. சொல்லுங்க விநாயகம் சார். இந்த சேம் சினாரியோ மாதிரியே வண்டியை வந்து வழியில பிடிச்சிட்டாங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து தப்பா எடுத்திருந்தேன், டிலே டைம்ல எடுத்திருந்ததுக்கு. அப்போ எங்கள்கிட்ட வந்து ஆபீசர் ஒரு சின்ன அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது மாதிரி இந்த பில்லுல இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு டாக்ஸை கட்டி கொடுங்கன்னாங்க. ஆக்சுவலா நாங்க கேஷ் லேஜர்ல தான் பணத்தை கட்டி அதை கொடுத்தோம். உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நடந்தது சார். பட் இன்னொரு ஃபார்ம்ல கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பர்டிகுலர் பில்லுக்கு நாங்க இன்புட்டை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. அது எங்களுக்கு புரியல சார். அது எங்களுக்கு அதான் கரெக்ட். எப்போ வண்டியை நிறுத்திட்டாங்களோ, ஓகே, அந்த வண்டி நிறுத்தின அப்புறம் நீங்க அந்த இவே பில்லும் கேன்சல் பண்ண முடியாது, அதுல இருந்து வர இன்புட்டையும் எடுக்க முடியாது. சரக்கு எனக்கு வந்துடுச்சு சார். ஆக்சுவலா நான் ஆபீசர் ரிலீஸ் பண்ணாரு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ப்ராப்பர் பணம் கட்டிருக்க கூடாது. யார் சப்ளையரோ அவரை பணம் கட்ட சொல்லிருக்கணும். ஓகே சார். நீங்க கட்டினீங்கன்னா நீங்க தப்பா ஒத்துக்கிறீங்க. இல்ல, நான் வெறும் கேஷ் லேஜர்ல தான் கட்டிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க டெக்னிக்கலா அந்த எம்இஓ எல்லாம் சொல்ல சார், அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். நான் ஆக்ட்ல சொல்றேன். ஓகே, சொல்லுவாங்க, ஆடு வெட்டுறவனை வந்து நம்புமா, காப்பாத்துறவனை நம்புமா? வெட்டுறவனை தான் நம்பும். வெட்டுறவனை தான் நம்பும் சார். நீங்க என்ன வேணா பேசி பாருங்க, உங்க கிளைண்ட் கிட்ட நம்ம அன்பா சொல்லுவோம், கேட்க மாட்டாரு. அதே அந்த ஆபீசர் சொல்றதை கேட்ட உடனேயும் நம்ம கொடுக்குற பிசியும் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. இல்ல இது ஆமா சார். இது எப்படி சார் ப்ரொசீஜரா டீல் பண்ண? ஆக்சுவல் ப்ரொசீஜர் சொல்லி கொடுங்க. ப்ரொசீஜர் வந்து when you are purchasing from a registered dealer, okay, the person who occasioned the movement is the registered dealer, supplier. ஓகே, அவர் தான் இவே பில் போடணும். தப்பா இருந்தா அவர் தான் வந்து பார்க்கணும், நீங்க போக கூடாது. ரெசிபியன்ட் போக கூடாது. நீங்க இவே பில் போட்டிருந்தா தான் நீங்க போய் பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க மேல தப்பா ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே சார். அதனால you will lose. ஓகே சார். அவங்க பணம் கட்டியிருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, அவங்க கட்டியிருந்தா நீங்க இன்புட் எடுத்துக்கலாம். ஓ, ஃபீல்டுல இல்ல. ஓகே, ஓகே சார். ஓகே சார். சார் தேங்க் யூ வெரி மச் சார். இவே பில்க்கு நான் ஒரு புக் கூட போட்டிருக்கேன் சார், ஹேண்ட் புக் ஆன் இவே பில்னு. அது வந்து ஐசிஐல வந்து புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கை வாங்கி படிங்க, இவே பில் டவுட்டே வராது. 65 பக்கம் தான். ரைட் சார். தேங்க் யூ. ஒரே நாள்ல எழுதுனேன். என்ன சொன்னா இன்ஸ்டிடியூட்ல தான் கிடைக்குமா சார்? இன்ஸ்டிடியூட்ல தான் கிடைக்குமா அல்லது இன்ஸ்டிடியூட்ல தான் கிடைக்கும் சார்? மணிக்கணும் சார். சுந்தரம் குமார் பேசுறேன் சார். இப்போ நம்ம பாண்டிச்சேரி விநாயகம் பேசுறாங்கல்ல சார். ஆமா. அதாவது இவே பில் லாரியை பிடிச்சிட்டாங்க. நாம வந்து அந்த பணம் கட்டினாக்கா அதை எடுக்க முடியாது, அது பெனால்ட்டியா வந்து ட்ரீட் பண்ணிடுறாங்க. சப்போஸ் ரிசீவர் வந்து பணம் கட்டினாருனாக்கா அந்த பணத்தை, அந்த அமௌண்ட்டை அவர் கிரெடிட் எடுக்க முடியுமா சார்? அது எப்படி கேட்கணும்? ரிசீவர் போட்டா எடுக்கவே முடியாது சார். இல்ல, ரிசீவரே வந்து ஸ்பாட்ல நிக்கிறாரு, நானே பாத்துக்கிறேன், இந்த டிரான்ஸ்போர்ட்டர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அவர் பேர்ல பணம் கட்டிட்டாரு. சார் தப்பு யார் பண்ணா? டிரான்ஸ்போர்ட்டர் பண்ணிட்டான். சப்ளையர். சப்ளையர். ஆமா, சப்ளையர் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர். You are only recipient. Why you pay? You unnecessarily go and clear the goods. You should not clear. அவனை தான் பண்ண சொல்லணும். பொதுவா போக மாட்டாங்க சார். அந்த மாதிரி யார் ரிசீவர் வந்தாலும் போக மாட்டாங்க சார். ஒருவேளை போயிட்டாங்கன்னாக்கா அப்படிலாம் போக கூடாது. ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் you should be play very safely. If you want input and if you don't want to hand, that is a pay with the taxes, you should be doubly cautious. இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. தேங்க்யூ சார். சார் இப்போ இவே பில்ல நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து சார். நம்ம விநாயகம் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். விநாயகம் என்ன கேட்டாரு சார்? சின்ன வண்டியில போறதுக்கு என்னென்ன, அதுக்கு மல்டி வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு இவே பில் எடுத்துட்டு மல்டி வெஹிக்கிள் அனுப்பலாம் நீங்க. அந்த ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. அதே போல இப்போ சப்ளையர் ஆர் ரெசிபியன்ட் யாரா ஒருத்தர் 3 மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா எடுக்கவே முடியாது இவே பில்ல. போன் வந்து
அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் விநாயகம் சார், உங்களுக்கு தான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வந்து இன்னைக்கு நைட் 12 மணிக்கு உங்களுக்கு ரீச் ஆகணும் டியூ டேட். ஆனா உங்களுக்கு அந்த பொருள் வந்து டிராஃபிக் ஜாம்ல இருக்கு, நீங்க 4 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அடுத்த 8 மணி நேரத்துக்கு. அதெல்லாம் ப்ரொவிஷன் இருக்கு ஆக்ட்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டி யாரும் நிறுத்த முடியாது. ஓகே சார். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல பார்க்க ஜிஎஸ்டி வந்து எப்படின்னா பழக ஃப்ரெண்ட் ஆயிடும், பழகலைன்னா எனிமி ஆயிடும். கொரோனா மாதிரி சார். கொரோனா தான். ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், வேற யாராவது கேள்வி கேட்கறாங்களா? அஜேந்திர பாபு சார், நீலகண்டன் சார், உங்களோட ஆனர் பிரசிடென்ட். சாட் பாக்ஸ்ல ஏதாவது क्वेश्चन ஆன்சர் கொடுத்திருப்பாங்களா? ஒண்ணும் வரல சார், ஒண்ணும் வரல சார். வரலையா? சரி சரி சார். இப்போ டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்க சார். டெபிட் நோட் வெரி குட். இப்போ டெபிட் நோட் ரைஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி டெபிட் நோட், நாட் கமர்ஷியல். ஜிஎஸ்டி டெபிட் நோட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் பில் கொடுக்குறேன், நீங்க 60 நாள்ல எனக்கு பேமெண்ட் தரணும், தரல அப்படின்னா அதுக்கு லேட் ஃபீஸ் பெனால்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கலெக்ட் பண்றதுக்காக டெபிட் நோட் ரைஸ் பண்றோம். இப்படி டெபிட் நோட் ரைஸ் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட் வந்து வரும்போது கட்டணுமா, நான் டெபிட் நோட் ரைஸ் பண்ணும்போது கட்டணுமா, டைம் ஆஃப் சப்ளைல அப்படிங்கும் போது என்ன சார்? டெபிட் நோட்ல நார்மலா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு டேட்ல பணம் வந்தா அன்னைக்கு தான் டெபிட் நோட் போடுவீங்க. இல்ல நான் வந்து என்ன பண்ணுவீங்க, தரணும்பான்னு சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 நாள் எனக்கு பேமெண்ட் தரல, எனக்கு இன்னைக்கு டேட் 61 நாள், நான் உடனே என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு டெபிட் நோட் ரைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். சரி, அவர் 90 நாள்ல கொடுத்தாருன்னா 10 நாளைக்கு 90 நாள் தான் பேமெண்ட் தரார் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல் டெபிட் நோட்டுக்கு 60 நாளுக்கு பே பண்ணிடணும். 90 நாள் பே பண்ணும்போது டிஃபரண்ட் 30 டேஸ்க்கு ஒரு தடவை பே பண்ணணும், டெபிட் நோட் போட்டு பண்ணணும். ஒரு பணம் வரும்போது கட்டணுமா இல்ல பில் ரைஸ் பண்ணும்போது கட்டணுமா? பணம் வரும்போது டெபிட் நோட் போடுங்க, அதான் கரெக்ட் ப்ரொசீஜர். அடுத்து வந்து நீங்க சொல்லும்போது ஆர்சிஎம்ல பார்ட் நோட் போட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இப்ப செல்ஃப் இன்வாய்ஸ் மாறி இருக்கு. கரெக்டா இருங்க? ஆமா, செல்ஃப் இன்வாய்ஸ். இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இது எல்லா போறோம்லயும் நான் நிறைய பேர்ட்ட கேட்டது தான், திருப்பி உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணி கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. என்னன்னா வந்து நாங்க வந்து ஸ்கிராப் டீலரா இருக்கேன். ஸ்கிராப் டீலரா இருக்கும்போது வந்து எனக்கு வந்து கன்சைன்மென்ட் நோட்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது, என்னுடைய ஃப்ரைட் வெண்டர். அதனால நான் இந்த மாசம் 10-20 டன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 20 டன்னுக்கு எவ்வளவு ஃப்ரைட் வருதோ அதை நானே போட்டு கட்டிட்டு இன்புட் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க கன்சைன்மென்ட் நோட் இல்லாம நீங்க கட்டுறதே தப்பு, அது எப்படி நீங்க தப்பான இது நீங்களே கட்டி நீங்களே இப்படி இன்புட் எடுப்பீங்க, கட்டுறதுல ஓகே, இப்படி இன்புட் எடுக்கும் நாளைக்கு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்சிஎம் பண்ணும்போது கன்சைன்மென்ட் நோட் இல்லைன்னா அது தேவையில்லை. டாக்குமெண்ட் இருக்கா? டாக்குமெண்ட் இருக்கான்னா வந்து நம்மளுடைய பேமெண்ட் கோச்சஸ் போட்டுக்குவோம். ஃப்ளைட் பெய்ட் டு சோ அண்ட் சோ XYZ. ஃப்ளைட்டுக்கு லாரி வேபிள் அந்த மாதிரி தான் இருக்கா? லாரி வேபிள் இல்ல, அவன் வந்து ஒரு 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 ரோட்ல நிக்கிற ஒரு வண்டி வச்சிருக்கான், அவங்க கிட்ட ஒரு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், பேமெண்ட் டு டிரான்ஸ்போர்ட்டர் வெண்டார்னு போடுறேன், அதுக்கு ஆர்சிஎம் கட்டுறேன். இந்த பேமெண்ட் அட்வைஸை வச்சு நான் ஆர்சிஎம் கட்டி நான் இம்போர்ட் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் ரிஜிம்ல ஆடிட் வரும்போது கேட்பாங்க, அதுக்கு தான் நீங்க இன்வாய்ஸ் போடணும். அந்த இன்வாய்ஸ் போட்டீங்கன்னா அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் தான், அது இதுதான் இன்புட் கிளைம் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இப்போ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பீஸ்ஃபுல்லா. ஆனா கன்சைன்மென்ட் நோட்டே இல்லாம நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கன்சைன்மென்ட் நோட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆபீசர் வந்து நீங்க ஸ்கிராப் டீலர் ஸ்கிராப் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களை வந்து என்னைக்கு வேணா நீங்க பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிக்கிறீங்க. பால் குடிக்கும் பொழுது பாலா கல்லான்னு தெரியாது, அதனால என்னைக்கு வேணா நீங்க மாட்டுவீங்க. அதனால அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கணும் கணக்கை. ஃப்ரைட் எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஒரு செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் போட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா you will not have trouble in your reverse charge. அதனால தான் நான் இந்த மாசம் எவ்வளவு பேமெண்ட் பண்றேனோ அதுக்கு கட்டிட்டு இன்புட் எடுத்துக்கிறேன் சேஃபா. ஆமா ஆமா, அதான் கரெக்ட். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் சார். அதாவது சம்சீதன் சார் கேட்கறது நான் ஒரு பகல வாட் இஸ் கன்சைன்மெண்ட் நோட்டுன்றதான் சார் நிறைய இடத்துல குழப்பமா இருக்கு. சில பேர் சொல்றாங்க லாரி பேர் எழுதியிருந்தா உண்டு, ரிசீவர் அண்ட் செல்லர் டீடைல் இருந்தா அது கன்சைன்மெண்ட் நோட்டு, அந்த மாதிரி ஒரு நிறைய இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. அதுதான் குழப்பமா இருக்கு. கன்சைன்மெண்ட் நோட்னா என்னன்னா when you hand over the goods to the lorry person,
he will give consignment note. அதுக்கப்புறம் தான் லாரி ரெசிப்ட் கொடுப்பான். ஓகே சார். ஸோ அந்த கன்சைன்மெண்ட் நோட் யார் கொடுப்பான்னா டிவிஎஸ்ல தான் கொடுப்பான். நீங்க நம்ம என்ன பண்றோம், இந்த எஸ்டேட் வாசல்ல இருக்கிற லாரியை கூப்பிட்டு போயிட்டு வாப்பாங்கிறோம். கரெக்ட். அவங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு கட்டணுமா வேண்டாமா? ஆஸ் பர் தி ஆக்ட் கட்ட வேண்டாம். ஓகே சார். பட் அவர் டீல் பண்றது ஸ்கிராப். இது பேரு கேத்த மாதிரி ஸ்கிராப். இல்ல மார்க்கெட் சார், நான் இருக்கிறது ஃபுல்லா ஃபைனான்சியல் மார்க்கெட், கிட்டி மார்க்கெட். அதனால தான் இந்த இது நான் கேக்குறேன். ஆமாமா, நீங்க அதுக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்றதா நான் கரெக்ட் ப்ரொசீஜர். இல்ல ஏன்னா சார் முன்னாடி இருக்க ஏர்லியர் ஆடிட், சர்வீஸ் டாக்ஸ் ஆடிட், எக்ஸைஸ் ஆடிட்லாம் வரும்போது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைட் லெஜர் எடுங்க, 750 ரூபாய்க்கு மேல என்ன போட்டுருக்கீங்க அதை எடுத்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே சொல்றாங்க, இப்பயும் அதே தான் பண்ணுவாங்க. நீங்க அதனால நீங்க பண்ற டீல் ப்ராடக்ட் வந்து இவேஷன் ப்ரோன் கமாடிட்டி. எஸ் சார். அதனால நீங்க பண்றதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஐ வவுச் இட். சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்புட் வேற கிளைம் பண்ணிடுறீங்க, அதனால அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் பெனல்டி போட்டுன்னு வருவேன் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா நீங்க பே பண்றது தானே எடுக்கிறீங்க, அவன் பே பண்றதுல எடுக்கிறீங்க. இல்ல அவங்க எடுக்கல, நம்ம பே பண்ணதுதான். நம்ம ரிவர்ஸ் சார்ஜிங் ஹெட்ல பே பண்ணிட்டு தானே எடுக்கிறீங்க, அதனால அது எக்ஸ்ட்ரா வராது. ஓகே ஓகே சார். இங்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணட்டுமா சார்? பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். சாம்சங் சார் சொல்றது வந்து டிரான்ஸ்போர்ட்டர் சார், நாட் தி டிவிஎஸ் ஏபிடி மாதிரி கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டர் இங்க இருந்து போட்டு திரும்பி கொடுக்குறேன், அவருக்கு தான் நான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரிஜினல் ஆக்ட் படி நீங்க கன்சைன்மெண்ட் நோட் இல்லைன்னா ரிவர்ஸ் சார்ஜ் கட்ட வேண்டாம். ஆனால் அவர் டீல் பண்றது ஸ்கிராப். ஸ்கிராப்ல வந்து நீங்க பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவான். அது இவேஷன் ப்ரோன் கமாடிட்டி. அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கரெக்டா வச்சுக்கிறது தான். ஓகே சார், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த ரிவர்ஸ் சார்ஜ் கிரெடிட் எடுக்க கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கா சார்? அதெல்லாம் எடுத்துக்கலாம். எனிதிங், அதுக்கு தான் நான் இன்வாய்ஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் போட சொல்றேன். அது போட்டீங்கன்னா you can definitely take, nobody can object. Right. Thank you sir. Thank you. Next question please members. Sir அடுத்த மீட்டிங் போக வேண்டியது இருக்கு. members இன்னைக்கு சார் வந்தாரு சார். honorable president Mr. ராஜேந்திர பாபு சார். சார் என்னோட சீனியர் பர்சன் சார். பிரசிடென்ட் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ராஜேந்திர பாபு சார் இங்க இருக்காரு, உங்களுக்கு கீழே இருக்காரு பிரசிடென்ட். honorable president சார். சார் சார் பேசுங்க ராஜேந்திர பாபு சார், ப்ளீஸ் சார். வீடியோ ஸ்டக் ஆயிட்ட மாதிரி இருக்கு. நீலகண்டன் சார். Okay, any question members? ஓகே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, கிளியர் ஆயிட்டாங்க சார். இல்ல அப்படி டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, I will answer. ஒண்ணும் ப்ராப்ளம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. thank you for these wonderful speeches சார். டைம் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த வெபினார் உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பண்ணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட் சார். டியர் மெம்பர்ஸ், GSTR 2B நெக்ஸ்ட் அப்டேட் சார். எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுடைய GSTR 1 உங்களுடைய ஆகஸ்ட் மந்த்தை 11th ஃபைல் பண்ணிடுங்க. அப்போதான் வந்து அந்த 12th அன்னைக்கு அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகுறது ஒரு கவனம் தெரியும். இதனுடைய அப்டேட்ஸை நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செஷனில் அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், கிரேட் ஃபேக்கல்டிஸ் வராங்க. அதாவது என்ன டாபிக் அப்படின்னா வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் நியூ ஃபார்ம்ஸ் அசஸ்மெண்ட் இயர் 2021 சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்ற டாபிக்ல GKR ஜி கிருஷ்ணராஜு சார் வராங்க. 11th செப்டம்பர் 2020 நம்ம பண்றோம். இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்றோம், மெயில்ல போஸ்ட் பண்ணுவோம். மெம்பர்ஸ் யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நிறைய பேர் பே பண்ணல, தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணுங்கன்றது ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நிறைய நல்ல ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை தலைவர் இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான உங்களுடைய ஃபண்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம மென்மேலும் நல்ல வளர்ச்சி நம்மளுடைய இது கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மளுக்காக நம்ம சார் கேட்ட உடனே வந்து முரளி சார் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு சிச்சுவேஷனும் நல்லா எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியா வந்து சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அடுத்தபடியா இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு சிச்சுவேஷன் உங்களை பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதே இருந்து நன்றி, வணக்கம். சம்சுதீன் வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.